to be above. This is Mohana Lohanathan. இந்த வீடியோல நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த டெல்லி சுல்தானியம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து பெரிய லெசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறது. சோ அதனால இத வந்து 3 பார்ட்ஸா வந்து நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இந்த சிந்து மீது அரபு படையெடுப்பு அப்படிங்கிற இந்த போர்ஷன் தான் வந்து நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜஸ் இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் இந்த போர்ஷனை வந்து ஸ்கிப் பண்றீங்க. பட் நீங்க இதை கண்டிப்பா வந்து படிச்சுதான் ஆகணும். நீங்க ஒருவேளை குரூப் 1, 2, 2A இந்த மாதிரி டிகிரி லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது சிந்து மீது அரபு படையெடுப்பு அந்த பார்ட் நீங்க கட்டாயம் வந்து படிச்சேதான் ஆகணும். எதனால சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் குரூப் 1, 2, 2A இதெல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோவுமே நம்மளோட சேனல்லயே அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதனால யூ ஹேவ் டு ஸ்டடி திஸ் திங்ஸ். சோ அதனால இதை விட்டுறாதீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வம்சங்களை பத்தி, அதாவது டெல்லி சுல்தான்ல வந்து ஒரே மரபு ஆட்சி செய்யல, 5 வம்சம் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அந்த 5 வம்சத்துல வந்து ஆட்சியாளர்கள், அவங்களுடைய முக்கியமான படையெடுப்புகள், அவங்களுடைய சாதனைகள், இதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அப்ப என்னென்ன வம்சங்கள் டெல்லி சுல்தான்ல வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வம்சம், அதாவது அடிமை வம்சம் அப்படிங்கறது 1206ல இருந்து 1290 வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க. கில்ஜி வம்சம் அப்படிங்கிறவங்க 1290ல இருந்து 1320 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள். துக்ளக் வம்சம் அப்படிங்கிறவங்க 1320ல இருந்து 1414 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள். சையது வம்சம் 1414ல இருந்து 1451. லோடி வம்சம் 1451ல இருந்து 1526. அதாவது 1526ல லோடி வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளரா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் இருப்பாரு. இந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் வந்து முதலாம் பானிபட் போர் 1526ல வந்து முதல் பானிபட் போர் நடக்கும். இந்த பானிபட் போர்ல பாபர் வின் பண்ணிடுவாரு. அதனால இப்ராஹிம் லோடி தோல்வி அடைந்ததுனால டெல்லி சுல்தானியம் முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாபர் தலைமையில முகலாய பேரரசு அப்படின்னு ஒரு அரசு இந்தியாவுல தோற்று வைக்கப்படும். சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரியா அடுத்தடுத்து வரப்போறது. இதுல இந்த 5 இதுல வந்து என்ன ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி வம்சங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கான பீரியட்ஸை கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் எப்படி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதிக காலம் ஆட்சி செஞ்ச வம்சம் எது அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அடிமை வம்சம்னா 1206ல இருந்து 90 வரைக்கும். 1290னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 84 வருஷம் வந்து அடிமை வம்சம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து கில்ஜி வம்சம் போது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தான் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. துக்ளக் வம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 94 வருஷம், 1320ல இருந்து 1414 கிட்ட கரெக்ட் எக்ஸாக்டா ஒரு 94 இயர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. சையது வம்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 37 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாங்க. லோடி வம்சம் இவங்க எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 26, அங்க ஒரு 49. 49 பிளஸ் 26 என்ன வரும்? 5, 75 இயர்ஸ் இவங்க வந்து பண்ணிருக்காங்க. சோ இப்போ இதுல அதிக காலம் ஆட்சி செஞ்ச வம்சம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா துக்ளக் வம்சம். இதுவே குறைந்த கால ஆட்சி செய்த வம்சம் எது டெல்லி சுல்தானியம்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கில்ஜி வம்சம். சோ இந்த கொஸ்டின் அடிக்கடி உங்களுக்கு கேட்டிருக்காங்க முன்னாடியே. சோ அதனால இது தெளிவா பாத்துக்கோங்க. இது ரிலேட்டடாவும் கேட்பாங்க. இதை நீங்க பைகாட் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த இயர்ஸ் ஜஸ்ட் அவங்களோட பீரியட் என்ன ஞாபகம் இருந்துச்சுனாவே அதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணி ஈஸியா வந்து சொல்லிட முடியும். சோ இதுல முதலா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்தை யாரு தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவர்கள் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இதுக்கு பின்னாடி, அதாவது குத்புதீன் ஐபக் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள், யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, என்ன படையெடுப்புகள், முக்கியமான படையெடுப்புகள் நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். முகமது பின் காசிம் வருவாங்க. அதுக்கப்புறமா சபுக்ஜுதீன் ஒரு ஆட்சியை, அதாவது அல்படஜின் தோற்றுவித்த ஆட்சியை சபுக்ஜுதீன் வழிநடத்தி போவாரு. சபுக்ஜுதீனோட மகன் தான் வந்து முகமது கஜினி அவர்கள். அவங்களுடைய வம்சம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வம்ச ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து முகமது கோரி அப்படிங்கிறவர் வந்து ஆட்சியை கைப்பற்றி இருப்பாரு. சோ இந்த முகமது கோரி ஆட்சியை கைப்பற்றி அவரு கைப்பற்றின பகுதிகள்னு பாத்தீங்கன்னா லாகூர், முல்தான், உச் இந்த பகுதிகள், அதுக்கப்புறம் அஜ்மீர் பகுதி, பிருத்திவி சௌகான் கிட்ட இருந்தும், கன்னோசி பகுதி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியது, பிருத்திவி சௌகானுடைய மாமனார் ஜெயச்சந்திரன் கிட்ட இருந்து. சோ இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே அவர் கைப்பற்றிட்டு அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் போயிடுவாரு. பட் அவர் ரிட்டர்ன் போகும்போது என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தளபதிகளை மட்டும், ஒரு ஆளுநரை மட்டும் அவர் பிடிச்ச அந்த கொள்ளையடிச்ச பகுதிகளில் வந்து நியமிச்சுட்டு போவாரு.
இருப்பாரு. சோ அவரு இங்கேயே இருந்து ஆட்சியை நடத்த மாட்டாரு. சோ அந்த மாதிரி நியமிச்ச தளபதி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் உண்மையா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது கோரிக்கு விற்கப்பட்ட ஒரு அடிமைதான். அதாவது குத்புதீன் ஐபக் வந்து சின்ன பையனா இருக்கும் பொழுதே கஜினி பகுதியில ஒரு அடிமையா சுல்தான் முகமது கோரிக்கு விற்கப்படுறாரு. சோ இவரு பின்னால திறமையா செயல்பட்டதுனாலயும் நம்பிக்கைக்குரியவரா விசுவாசத்தை கொண்டவரா இருந்ததுனால முகமது கோரி என்ன பண்ணாருன்னா அவரு இந்தியால வென்ற பகுதிகளில் வந்து ஒரு மாகாணத்திற்கு பொறுப்பாளரா வந்து இவரை நியமிச்சார். சோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதாவது பிருத்திவி சௌகானை வந்து வின் பண்ணிருப்பாங்க. முதலாம் தரையின் போர் அதுல வந்து பிருத்திவி சௌகான் வின் பண்ணிருப்பாங்க. இரண்டாம் தரையின் போர் 1192 நடக்கும். இந்த இரண்டாம் தரையின் போர்ல வந்து முகமது கோரி வின் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வின் பண்ணும்பொழுதும் அவங்க கைப்பற்றின அந்த பகுதியை திருப்பி பிருத்திவி சௌகான் கிட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கும். பிருத்திவி சௌகான் வந்து ராஜதுரோக குற்றம் சாட்டி வந்து அவங்களை கொலையே பண்ணிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பகுதிகளை யார்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக் அவர்கள் கிட்டதான் ஒப்படைப்பாரு முகமது கோரி. இதுல செகண்ட் டைம் அவர் மறுபடியும் வருவாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி சௌகானோட மாமனார் ஹெல்ப் பண்றதுனாலதான் இந்த செகண்ட் டைம் வந்து இரண்டாம் தரையின் போர்ல அவர் வின்னே பண்ணிருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் ஜெயச்சந்திரனோடய போரிட்டு அவரோட பகுதிகளையும் இவர் கைப்பற்றுவாரு முகமது கோரி. சோ அந்த மாதிரி செகண்ட் டைம் வந்து முகமது கோரி வந்து அவங்களுடைய பகுதிகளை கைப்பற்றினதுக்கு அப்புறமா திரும்பி போகும்பொழுது வழியிலேயே வந்து ஒருத்தவங்க இவங்களை கொன்றுவாங்க. சோ இதுக்கப்புறம் முகமது கோரிக்கு அடுத்து யார் தலைமை ஏற்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த டைம்ல தான் குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு மேல முகமது கோரி இருந்தாரு. அவருடைய ஆளுநரா நான் இருந்தேன். அவருடைய பொறுப்பாளுநரா அவருடைய பகுதிகளுக்கு இருந்தேன். இப்பதான் அவரே இல்லையா அப்ப நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த குத்புதீன் ஐபக்குடைய ஆட்சி காலம். சோ குத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானியத்திற்கு அடித்தளமிடுறாரு. இவர் 1206ல தன்னை அரசனா வந்து அறிவிச்சுக்கிறாரு. சோ இந்த அடிமை வம்சம் இவங்களுடைய வம்சம் அடிமை வம்சம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். முகமது கோரியுடைய ஒரு அடிமையா இருந்து சோ யாரு ஆளுநரா மாறினவர் தான் யாரு குத்புதீன் ஐபக். சோ அதனால இவர் ஒரு அடிமையா இருந்ததுனாலதான் இவரோட வம்சத்தை வந்து அடிமை வம்சம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இவரு இந்த வம்சத்துல வந்து 3 முக்கியமான ஆட்சியாளர்கள் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஒண்ணு யாருன்னா குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன். பட் இதை தாண்டி இன்னொருத்தரையும் நம்ம வந்து படிப்போம். யாருன்னா இல்துமிஷோட மகள் ரஷ்யா பேகம். அவங்கள பத்தியும் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதுவுமே நம்ம பார்க்க போறோம். அப்ப அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேருமே இருக்கு. அது என்னன்னா மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மம்லக்னு இருக்கு. பட் மம்லுக் வம்சம். இந்த மம்லுக் வம்சம் அப்படின்னா மம்லுக் அப்படின்னா என்னன்னா உடைமை அப்படின்னு பொருள். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓர் அடிமை அப்படிங்கறதுதான். சோ இதுதான் இத பத்தி கொடுத்திருப்பாங்க. இங்க ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா குத்புதீன் ஐபக் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரு சொல்லுவாரு மத்திய பகுதி மேற்கு கங்கை சமவெளி பகுதிகள்லாம் வந்து கைப்பற்ற வேண்டிய வேலையை நான் பாக்குறேன். எனக்கு வந்து கிழக்கு கீழே கங்கை சமவெளி அதாவது கீழே கங்கை சமவெளிங்கிறது வந்து கிழக்கு பகுதி. கிழக்கு கங்கை ரிவர் பாயறதுல கிழக்கு பகுதியில என்னென்ன இருக்கும் பீகார், மேற்கு வங்காளம் இதெல்லாம் இருக்கும்ல. சோ அந்த பகுதியை பீகாரையும் வங்காள பகுதியையும் கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு துருக்கிய தளபதி கிட்ட வந்து குத்புதீன் ஐபக் அந்த பொறுப்பை ஒப்படைப்பாரு. இந்த பகுதிகள்லாம் நீதான் கைப்பற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நடக்கும். இந்த பக்தியார் கில்ஜியோடைய படையெடுப்புலாம் நம்ம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1200 காலகட்டங்கள்ல நடந்தது. இதனால குப்தர்கள் காலத்துல சக்கராதித்யர் அதாவது பாலாதித்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கராதித்யர் கட்டப்பட்ட அவரால கட்டப்பட்ட அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து இந்த படையெடுப்புலதான் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு அங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இவங்கள பத்தி முக்கியமான விஷயம். குத்புதீன் ஐபக்க பத்தி அப்படின்னா இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சோ இதுல குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் வந்து 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அப்ப என்ன நடந்துச்சு இவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து லாகூர்ல 1210ல லாகூர்ல சவுகான் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. சவுகான் அப்படின்னா குதிரை போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரையில இருந்து அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே தவறி விழுந்துருவாரு. சோ அந்த எதிர்பாராத விபத்துல வந்து இவரு படுகாயம் அடைந்ததுனால உயிரிழந்துருவாரு. இதுல வந்து இன்னும் முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. அது உங்களுக்கு இங்க குடுக்கல. பட் 7th ஸ்டாண்டர்ட்ல குடுத்திருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நிர்வாகத்துல குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா குடுக்காம உங்களுக்கு நிர்வாகத்துல குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மஸ்ஜித்தை வந்து இந்த குத்புதீன் ஐபக் கட்டி முடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம குதுப் மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி தூண் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினவங்க யாருன்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அது குத்புதீன் ஐபக் தான். இவர் தான் இந்த குதுப் மினார் தூணுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. பட் இவர் 1210ல
எதிர்பாராத விதமா இறந்ததுனால, இவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா, அவருடைய மருமகனான இல்த்துமிஷ் வந்து அத கட்டி முடிச்சிருப்பாரு. இந்த கொஸ்டின் கூற்று காரணங்களையும் கேட்டிருக்காங்க, டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது இல்த்துமிஷ். குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர்னு கேட்டாங்கன்னா, அது வந்து குத்புதீன் ஐபக். சோ இவரை தொடர்ந்து இவர் 1210ல இறந்துடுறாரு. இவரை தொடர்ந்து அடுத்து யாரு பதவிக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்த்துமிஷ் அப்படிங்கிறவர் தான் வருவாரு. இந்த இல்த்துமிஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்புதீனுடைய அடிமையும் மருமகனுமான சம்சுதீன் இல்த்துமிஷ் குத்புதீனின் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா ஆட்சிக்கு வருவதை தடுத்து தானே தில்லியின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா, ஆரம் ஷா வந்து திறமையற்றவரா இருப்பாரு. அதனால இந்த மேல்தட்டு இவங்கலாம் இருக்காங்கல்ல, இந்த அரசவையில இருக்கக்கூடிய இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம் ஷா வந்து பதவிக்கு வரக்கூடாது. சோ இதுக்கு பதிலா இல்த்துமிஷ் வந்து நல்ல திறமையானவரா இருக்காரு. இவர வந்து நம்ம ஆட்சியாளரா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கப் ஸ்டோரிலாம் இருக்கும். சோ அதன்படி குத்புதீனுடைய மகன் ஆரம் ஷா வந்து பதவிக்கு வரமாட்டாங்க. அடுத்த வாரிசா இருக்கவங்க பதவிக்கு வராம அவருடைய மருமகனான இவர் வந்து ஆட்சி கட்டில்ல ஏறுவாரு. இதுல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் டெல்லி சுல்தானியத்துல அடிமையின் அடிமை ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அடிமையின் அடிமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இல்துமிஷ் அவர்கள். இதை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, குத்புதீன் ஒரு அடிமை. அவரோட அடிமை யாரு? இல்துமிஷ். சோ அவரு ஆட்சியாளரா வந்தவர்னா இல்துமிஷ் தான். புரிஞ்சுங்களா? சோ இத நோட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்சுதீன் இல்துமிஷ் துருக்கி இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கின் ஒரு அடிமை. இதுதான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இல்துமிஷின் மேல்தட்டு அடிமைகள் பலரும் துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்கள். அதாவது இல்துமிஷ் கிட்ட இருக்கக்கூடிய அடிமைகள், மேல்தட்டு அடிமைகள்னா இந்த ராணுவத்துல முக்கியமா இருந்தவங்க. சோ அவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்களா இருந்தவர்கள் தான். இவர்கள வந்து புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் இந்த பகுதிகள்ல இருந்து, இந்த வணிக மையங்கள்ல இருந்து வணிகர்கள் வந்து தில்லிக்கு அழைச்சிட்டு வந்து இல்துமிஷ் கிட்ட வித்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்தவங்க தான். ஆனா இந்த இல்துமிஷ் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே வந்து மேல்தட்டு ராணுவ அடிமைகள் அப்படிங்கிறத பண்டகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து குடுத்திருப்பாரு. சோ இத பத்தி டீடைல்டா இங்க குடுத்திருப்பாங்க. பண்டகன் அப்படின்னா என்னன்னுட்டு. பண்டகன் அப்படின்னா என்னன்னா, பண்டா அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய பன்மைதான் பண்டகன். சோ பண்டை என்பதன் பன்மை. பண்டா அப்படின்னா சிங்குலர். பண்டகன் அப்படின்னா ப்ளூரல்ஸ். ஓகேங்களா? சாரி ப்ளூரல். ப்ளூரல்ஸ் இல்ல ப்ளூரல். இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. பண்டகன் அப்படின்னா என்னன்னா, படை அடிமை அப்படின்னு பொருள். இப்ப எப்படி மம்லுக்னா அடிமை அப்படின்னு பொருள். அதே மாதிரி பண்டகன்னாலும் படை அடிமை அப்படின்னு பொருள். ராணுவ பணி அனுபவம் பேரரசருடன் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு. இதை கிளியரா பாருங்க. ராணுவ பணி அனுபவம் பேரரசுடனான நெருக்கம் நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் தரம் பிரிக்கப்பட்டார்கள். சோ இந்த மாதிரி யாரு அரசருக்கு நெருக்கமாவும் நம்பிக்கையாவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு காயா இருக்காங்களோ அவங்களதான் வந்து அடுத்த ஆளுநர்களாகவும் தளபதிகளாகவும் நியமிச்சாங்க. சோ இவங்க டெல்லி சுல்தானியத்தை பொறுத்த வரைக்கும் அடிமைகள் தான் அடுத்த தளபதிகளாகவோ ஆளுநர்களாகவோ நியமிக்கப்பட்டாங்க. அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அரசர் கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், நம்பிக்கை, பணி அனுபவத்தை வச்சுதான் வந்து இவங்கள பதவி உயர்த்தினாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது வட இந்தியாவுல குரித் பண்டகன், மொய்சுதீன் கோரியோட அடிமைகள் அவர்கள். குரித் பண்டகன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, மொய்சுதீன் கோரியோடைய அடிமைகளா இருந்தவங்க. அதுக்கடுத்து இந்த அடிமைகளுக்குன்னு ஒரு சொந்த சமூக அடையாளங்கள்லாம் கிடையாது. அவங்களுடைய எஜமானர்கள் அவர்களுக்கு புதிய பெயர்களை சுற்றினாங்க. அவங்க எஜமானர்கள் அவங்களுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்களோ அதுதான். நிஸ்பா என்பதையும் உள்ளடக்கிய அப்பெயர்கள். அந்த பெயர்ல வந்து நிஸ்பான்னு சொல்லுவாங்க. சோ அந்த நிஸ்பா என்பதையும் உள்ளடக்கிய அப்பெயர்கள் அவர்களது சமூக அல்லது பிரதேச அடையாளங்களை குறித்தன. அடிமைகள் வந்து தங்களுடைய எஜமானர்களின் நிஸ்பாவைகளை கொண்டிருந்தார்கள். இப்ப மொய்சுதீனோட அடிமைகளை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மொய்சு அப்படிங்கிற நிஸ்பாவை கொண்டிருந்தார்கள். மொய்சுங்கிறது அவங்களோட நிஸ்பா. நிஸ்பானா ஒண்ணும் இல்ல. அந்த அவங்களுடைய சமூகம் அல்லது பிரதேச அடையாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து அந்த நிஸ்பா அப்படிங்கிறது. இப்ப சுல்தான் சம்சுதீன் இல்துமிஷோடைய அடிமைகளை எப்படி சொல்லுவாங்கன்னா, சம்சி பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவரோட ஆட்சி காலத்துல என்ன முக்கியமான விஷயங்கள், எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு பார்த்தாச்சு. அப்ப இல்துமிஷோட ஆட்சியில என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய பகுதிகள்ல இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? ரஜபுத்திரர்கள் இருப்பாங்க. சோ உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளா வந்து இப்போ இதுதான் இந்த மேப் அப்படின்னா, இந்த அஜ்மீர் பகுதிகள்ல சவுகான்ஸ் இருப்பாங்க. இங்க வந்து கன்னோஜ் பகுதி, இங்க வந்து கன்னோசி அந்த கடவாலா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. இது மால்வா பகுதி. இங்க ஒரு ரஜபுத்திர இது இருந்துச்சு. பந்தேல்கண்ட் சந்தேலர்கள். இந்த மாதிரி
பல்வேறு ரஜபுத்திரர்கள்லாம் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எல்லாருமே. சோ அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்களுடைய ஆட்சியுடைய தலைமையை இவங்கலாம் ஏத்திருப்பாங்க. ஒரு சிலர் மறுத்திருப்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும். சோ அப்ப பல்வேறு ரஜபுத்திரர்கள் இங்க இந்தியாவுல இருந்தப்போ என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களுக்கு இடையே வந்து பல குழப்பங்கள் நிலவுது. அவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள்லாம் நடக்கும். அந்த மாரியான குழப்பங்கள் ரஜபுத்திரர்களுக்கு நடுவுல இருந்தக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையுமே யார் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இல்த்துமிஷ் அவர்கள் தீர்த்து வைப்பாங்க. இதுக்கடுத்து இல்த்துமிஷோட காலத்துல முக்கியமா நடந்த இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோலியர் செங்கிஸ்கான் மங்கோலியருடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான். அவருக்கும் மத்திய ஆசியாவுடைய ஆட்சியாளரா இருந்தவர் தான் வந்து கவாரிஸ்மி ஷா ஜலாலுதீன். ஆக்சுவலா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இது வந்து குவாரிசம் ஷா ஜலாலுதீன் குடுத்திருப்பாங்க. சம் ஷா ஜலாலுதீன் இப்படி குடுத்திருப்பாங்க. பட் இங்க வந்து கவாரி இஸ்மி ஷா ஜலாலுதீன் குடுத்திருக்காங்க. சோ செங்கிஸ்கானுக்கும் இந்த குவாரிசம் ஷா ஜலாலுதீனுக்கும் வந்து போர் பகை இருக்கு. அதாவது பகை இருக்கு. சோ அதனால ஒரு போர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குவாரிசம் ஷா ஜலாலுதீன் வந்து மங்கோலிய படையெடுப்ப தாங்கிக்க முடியாம தப்பி ஓடி வந்துருவாரு. சோ அப்படி வந்தவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இல்த்துமிஷ் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்பாரு. ஆதரவு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இல்த்துமிஷ் என்ன பண்ணிடுவாருன்னா, இல்ல நீங்க வந்து கிளம்புங்க. நான் வந்து உங்களுக்கு அடைக்கலம்லாம் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவாரு. இந்த மாரி இல்த்துமிஷ் அவர ஆதரிக்க மறுத்த விஷயம் வந்து இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒருவேள இல்த்துமிஷ் வந்து குவாரிசம் ஷா ஜலாலுதீனுக்கு அடைக்கலம் குடுத்திருந்தாரு அப்படின்னா, இந்திய வரலாறு வந்து ரொம்பவே மாறியிருக்கும். ஏன்னா, அப்பவே இந்த டெல்லி சுல்தானியம் இல்லாம கூட போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் முகலாயர்கள் அந்த ஒரு வரலாறே இல்லாம கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா, அப்பவே வந்து மங்கோலியர்கள் வந்து இந்தியாவ வந்து எ ஈஸியா வந்து நாசம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அடைக்கலம் குடுத்திருந்தா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கும். பட் அந்த விஷயத்த தவிர்த்தது இல்த்துமிஷோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே, இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இது இங்க உங்களுக்கு குடுக்கல. பட் ஐ டெல் யூ. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மங்கோலிய படையெடுப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டங்கள்ல அடிக்கடி நிகழ்ந்தது. அவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த படையெடுப்புலாம் நடத்துனாங்க. இந்த மங்கோலியர்கள். இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு திரும்ப போயிருவாங்க. சோ அந்த மாரி இந்த மங்கோலிய படையெடுப்பு நடந்துகிட்டே இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, வெவ்வேறு ஊர்கள் மேல, வெவ்வேறு நாடுகள் மேல வந்து படையெடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேள நம்ம நாட்டு மேலயும் படையெடுத்து வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இல்த்துமிஷ் வந்து ஒரு முன்னேற்பாடு பண்ணாரு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, சகல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க. சகல்காணி அப்படின்னா, நாற்பதின்மர் முறை முறை. அதாவது ஒரு 40 பேர் கொண்ட மூத்த துருக்கிய பிரபுக்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு. சோ அந்த குழு எதுக்காக அவர் உருவாக்குனாருன்னா, இன் கேஸ் மங்கோலியர்கள் நம்ம மீது படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த 40 எண்பர் குழு. சோ இந்த 40 எண்பர் குழு வந்து வரலாற்றுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்த்துமிஷ்க்கு அப்புறம் யார் ஆட்சியாளரா வரணும்? அதாவது இங்க வந்து ஒரு துருக்கிய பிரபுக்களா தான் அவையில இருக்காங்க. ஆனா இல்த்துமிஷ் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டில அதாவது யார் வந்து அடுத்த ஆட்சியாளரா இருக்கணும்? ஒருவர் ஆட்சியாளரா இருந்தா அவங்கள எப்படி ஆட்சியில இருந்து வெளியேத்தணும்? அந்த மாரியான முக்கிய முடிவுகள் எடுக்கிற ஒரு இதுவா வந்து மாறியிருப்பாங்க. சோ அதுல வந்து பல காரணங்கள், பல குழப்பங்கள் அரசியல் ரீதியா நடந்திருக்கும். அது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 முறையை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. இல்த்துமிஷ் அவர்கள். அடுத்து இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, இல்த்துமிஷின் ஆட்சியில் தில்லியில் 243 அடி உயரமுள்ள குதுப் மினார் அப்படிங்கிற வெற்றி தூண் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. ஆக்சுவலா இந்த குதுப் மினார் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் தான். இந்த குத்புதீன் ஐபக் 1210ல இறந்ததுனால, அவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த இல்த்துமிஷ் வந்து அத கட்டி முடிச்சிருப்பாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து இல்த்துமிஷ் காலத்துல என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, நாணயங்கள் 2 அடிப்படை நாணயங்கள வந்து இவர் வெளியிட்டிருப்பாரு. செம்பு நாணயம், வெள்ளி தங்கா நாணயங்கள வந்து இவரு அறிமுகம் செஞ்சிருப்பாரு. இத பத்தியுமே உங்களுக்கு கூற்று காரணங்கள்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வெள்ளி தங்கா நாணயம்னா என்ன அப்டின்ற மாரி கேட்டிருந்தாங்க. சோ இவருக்கு அப்புறம் அதாவது இல்த்தமிஷ் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிமை வம்ச மரபுகள் வந்து பலவீனமா இருந்துச்சு. இவங்களுக்கு அப்புறம் அந்த வாரிசுகள் வந்து பலமா வந்து நான் தான் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. சோ அவங்களுடைய பலவீனமான ஒருவர்களா இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்னதே தான். இந்த 40 குழு தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வரணும். அவங்க நினைக்காதவங்க ஆட்சிக்கு வர முடியாது. அந்த மாரி இருந்தாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு பெண்மணி வந்து வந்திருந்தாங்க. சோ அத பத்தி எல்லாம் பார்க்கலாம். இதுல என்ன அப்டின்னா, இல்த்துமிஷ் இறந்ததுக்கு அப்புறம்
கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே ஒரு மகன், ஒரு மகள். யாருன்னா ரஷ்யா சுல்தானா. அவங்க, அதுக்கப்புறம் மற்றொரு மகன், அதுக்கடுத்து ஒரு பேரன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பக்கம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு மகன், ஒரு மகள், மற்றொரு மகன், ஒரு பேரன் அப்படின்னு சொல்லி. பட் இத தாண்டியும் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்தது கடைசியா இந்த இல்த்துமிஷ் வம்சத்துல வந்த இல்த்துமிஷுடைய வாரிசுகள்ல கடைசியா யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது அப்படிங்கிறவர் தான். இவருடைய ஆட்சி காலம் 1246ல இருந்து 1266 வரைக்கும் இவர் அரசரா இருந்திருப்பாரு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி வரும் அடுத்து. இது எப்படி அடுத்த வம்சத்துக்கிட்ட போச்சு, எப்படி இல்த்துமிஷ் உடைய வாரிசுகள் கிட்ட இருந்து பால்பன் கிட்ட ஆட்சி மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ரிலேட்டடா இருக்கும். ஓகேங்களா? சோ, மூத்த பிரபுக்களாகிய இந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து தொடர்ந்து தில்லி அரசியல்ல தலையிடுறாங்க. அவங்க வந்து யார் அடுத்து அப்படிங்கறது எல்லாமே பண்றாங்க. சோ, இதனால இல்துமிஷுடைய வாரிசுகள் இல்துமிஷுடைய வாரிசுகளுக்கு நிபந்தனைகள் குடுக்குறாங்க. நீங்க இத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி அவங்க கண்டிஷன்ஸ் போடுறதுனாலயே வந்து அவங்களால ஆட்சியாளர்களா வர முடியாம அளவுக்கு போயிருந்துச்சு. சோ இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க இது முடிவுக்கு அதாவது இல்த்துமிஷோடைய முடிவு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா சுல்தானா அவர்கள பத்தி பார்க்கணும். ஏன்னா இது வந்து இங்க பாக்ஸ்ல குடுத்திருக்காங்க. இவங்களுமே ஒரு முக்கியமான ஒரு அரசி. இந்த ரஷ்யா சுல்தானா அப்படிங்கிறவங்க யாருன்னா, இல்த்துமிஷோடைய மகள். சாரி, மகள் தான் வந்துட்டு இந்த ரஷ்யா சுல்தானா. ரஷ்யா வந்து அரியணை ஏறுவது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமா இல்ல. துருக்கிய பிரபுக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ரீசனுமே இருக்கு. இந்த 40 குழு, இந்த துருக்கிய பிரபுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஆக்சுவலா பல்வேறு பிரபுக்கள் இருப்பாங்க. ஆப்கானியர்கள், துருக்கியர்கள், இந்தியாவை சேர்ந்த இந்திய முஸ்லிம் பிரபுக்கள் இருப்பாங்க. சோ முக்கிய தளபதிகள்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இருக்கும்பொழுது, ரஷ்யா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்டின்னா, இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்தியாவுல இருந்த இ இஸ்லாமிய பிரபுக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவங்களுடைய பேச்ச கேட்பாங்க. அந்த மாரி இருக்கிறதுனால, இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு வந்து ரஷ்யாவ புடிக்காது. சோ ரஷ்யாவ பத்தி ரஷ்யா வந்து பல தடைகள தாண்டி தான் பேரரசியா பதவியேற்கிறாங்க. இவங்கள பத்தி மொராக்கோ நாட்டு பயணியான இபின் பத்துதா வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "குதிரைகள் மீது ஆண்கள் சவாரி செய்வது போல, கையில் வில் அன்புடன் அரச பரிவாளங்கள் சூழ ரஷ்யா சவாரி செஞ்சாங்க. தன்னோட முகத்துக்கு அவங்க திரையிடவில்லை." அப்படின்ற ஒரு கூற்ற இவங்கள பத்தி வந்து இபின் பத்துதா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. இபன் பதுதா. இபன் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்னு கேட்பாங்க. மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர்கள். என்ன கூற்று அப்படின்னு கேட்பாங்க. அதே மாரி இந்த கூற்ற குடுத்துட்டு சரியா தவறான்னு கேட்பாங்க. இதுல இந்த தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை அப்படின்னு குடுத்திருக்காங்கல்ல. அவர் திரையிட்டார் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் குடுத்திருந்துட்டு இது சரியா தவறான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அவர் திரையிட்டிருக்க மாட்டார். ஈவன் அவங்க முஸ்லீமா இருந்தாலுமே அவங்க வந்து திரையிட்டிருக்க மாட்டாங்க. அத பத்தி தான் வந்து இபன் பத்துதா சொல்லியிருப்பாங்க. சோ இவங்களோட ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க அப்டின்னா, ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமை, அதாவது அபிசீனிய அடிமைய வந்து குதிரை லாய பணித்துறையுடைய தலைவரா வந்து நியமிச்சிருப்பாங்க. குதிரை லாய பணித்துறை அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்டின்னா, அமீர் இ அக்கூர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த பதவிங்கிறது ஒரு உயர் பதவி. இந்த உயர் பதவியில ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற ஒரு அடிமைய இவங்க தலைவரா வந்து நியமிச்சிருப்பாங்க. இது வந்து துருக்கிய பிரபுக்களுக்கு ஆல்ரெடி சுல்தானியே புடிக்காது. சோ ரஷ்யாவ புடிக்காதனால, இது இன்னும் அவங்களுக்கு அகிடேட் பண்ற மாரி ஆயிடுச்சு துருக்கிய பிரபுக்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாகுத்துக்கும் அரசிக்கும் நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அத பெரிதுபடுத்தி அவங்கள ஆட்சியில இருந்து இறக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா இது அவங்களுடைய இந்த முயற்சி வந்து தோல்வியுற்றது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, தில்லி மக்கள் தான். ஏன்னா பொதுமக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. அதனால இவங்களால தில்லியில ரஷ்யா சுல்தான வந்து எதுவுமே பண்ண முடியல. அவங்களோட ஆட்சிய துருக்கிய பிரபுக்களால கலைக்கவே முடியல. சோ இதுல இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து ரஷ்யாவ வந்து பதவியிலிருந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்துல, டெல்லி சுல்தானியத்துடைய ஒரு மாகாணமா இருக்கக்கூடியதா இந்த தெற்கு பஞ்சாப். இந்த தெற்கு பஞ்சாப்ல ஆளுநரா யார நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அல்துனியா அவர்கள நியமிச்சிருப்பாங்க. இந்த அல்துனியா என்ன பண்ணுவாருன்னா,
இந்த சுல்தானுடைய ஆட்சிக்கு எதிரா வந்து பல கலகங்கள் அங்க பண்ணிட்டு இருப்பாரு. சோ அதனால ரஷ்ய பேகம் என்ன பண்ணுவாங்கன்னா, நானே போய் இந்த கலகத்த வந்து ஒடுக்கிட்டு வரேன். அவரு என்னன்னு கேட்டுட்டு அவருடைய இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போவாங்க. டெல்லியில இருந்து தெற்கு பஞ்சாப் போய் அல்துனியாவ தண்டிச்சுட்டு திரும்புவாங்க. அந்த திரும்புற நேரம் அதாவது தெற்கு பஞ்சாப்ல இருந்து டெல்லி வரணும். அந்த ரிட்டர்ன் வர எ எட வழியில வந்துட்டு சுல்தானாவ வந்து சூழ்ச்சி பண்ணி துருக்கிய பிரபுக்கள் கொலை செஞ்சுருவாங்க. சோ இப்படிதான். அதாவது உன்ன டெல்லியில வச்சு தானே ஒண்ணும் பண்ண முடியல. பட் நான் வெளியில இருந்து நீ உள்ள வரதுக்குள்ள நாங்க உங்கள வந்து தீர்த்து கட்டிர்றோம் அப்படின்ற மாரி இவங்கள முடிச்சிருப்பாங்க. சோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. சோ இத பாத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது 1246ல இருந்து 1266 வரைக்கும் இல்துமிஷோட வாரிசுல கடைசி அரசரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இத பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்துமிஷ் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கும்போது 1254ல வடமேற்குல இருக்கக்கூடிய ஷிவாலிக் பகுதியுடைய தளபதியா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலுக் கான் அப்படிங்கிறவரு. இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தில்லிய கைப்பற்றுவாரு. அதாவது யாரு 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது ஆட்சியில இருக்கும்பொழுது இவர் தில்லிய கைப்பற்றுவாரு. கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் அதாவது இல்துமிஷுடைய அடிமையா தானே இருந்தாரு. அதனால டெல்லி சுல்தானியத்த வந்து அந்த ஆட்சிய வந்து மதிக்கணும். அதனால வந்து இவர் கொஞ்ச நாள் மதிப்பாரு. மதிச்சு இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நயீப் இ முல்க் அப்படிங்கிற பட்டத்த சூடிக்குவாரு. நயீப் இ முல்க் அப்படின்னா என்னன்னா, அ சுல்தானுக்கு வந்து துணையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ஆட்சி அதிகார பிரதிநிதி. பெயரளவுல நசீர் அ நசீர் அல்லுதீன் முகமது வந்து ஆட்சியாளரா இருப்பாரு. ஆனா, அவருக்கு பேர்ல இவரு வந்து அவருக்கு உதவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்வாரு. அந்த மாரி இவரு ஆட்சி செஞ்சுகிட்டு இருப்பாரு. 1254ல அது தொடங்குது. 1266ல என்ன பண்றாருன்னா, எத்தன வருஷம் தான் உன் கீழ நான் வொர்க் பண்றது? நீ சும்மா தானே இருக்க. உன்ன குளோஸ் பண்ணிட்டா எனக்கு ஆட்சியே கிடைச்சிருமல்ல அப்படின்ற எண்ணத்துல 1266ல இந்த நசீர் அல்லுதீன் முகமது அவர்கள வந்து கொன்னுட்டு, இவரு ஆட்சிக்கு வந்துருவாரு. சோ இததான் இங்க வந்து குடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப 1266ல இவரு ஆ அரசரா, அதாவது சுல்தானா பதவியேற்கும் பொழுது, இவருடைய உலுக்கான் அப்படிங்கிற இயற்பெயர வந்து கியாஸ் உத்தீன் பால்பன் அப்படிங்கிற பெயர்ல அரியணை ஏறுவார். மாற்றி இந்த பெயர்ல அரியணை ஏறுவாரு. சோ இவர் தான் நம்ம வந்து படிக்கக்கூடிய பால்பன் படிக்கிறோம்ல, அவரு இவர்தான். ஓகேங்களா? அவரு எப்படி வந்தாருன்னா, இந்த கடைசி ஆட்சியாளர் வந்து கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்திருப்பாரு. ஆனா அவருடைய பேரளவுல இவரு கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுகிட்டு தான் இருந்திருப்பாரு. இந்த பால்பனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1266ல இருந்து 1287 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பால்பனுடைய ஆட்சி காலம். சோ இவரோட ஆட்சி காலத்துல இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இல்துமிஷ் வந்து இவ்ளோ நாள் நடந்த இந்த அரசியல் குழப்பங்களுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த துருக்கிய பிரபுக்கள். அவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு இடையூறா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 40ன்மர் முறை, சகல்காணி முறை இருந்துச்சுல்ல, அந்த சகல்காணி முறைய வந்து இவரு எடுத்திருப்பாரு. இந்த மாரிலாம் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாரு. அதே மாரி தன்னோட ஆட்சிய வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய ஆட்சிக்கு கீழ இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள், யார் யாரெல்லாம் இவருக்கு வந்து எதிரா இருக்காங்களோ, அண்ட் அவங்களையும் சரி, அவங்களுக்கு துணையா இருப்பாங்கல்ல உள்ளூர் கூட்டாளிகள், அவங்கள மேலயும் வந்து தாக்குதல் தொடுக்குறாரு. சோ இந்த மாரி தில்லிய சுற்றியுள்ள பகுதிகள்லயும் தோஃப்ல நிகழ்ந்த பால்பனுடைய தாக்குதல் பத்தி பரணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர்களுடைய தாக்குதல் அப்ப காடுகள் அழிக்கப்படுது. புதிய சாலைகள் அமைக்கப்பட்டது. இவருடைய காலத்துல வந்து புதிய சாலைகள் அமைச்சிருப்பாங்க. காடுகள் அழிக்கப்பட்டு, அந்த காடுகள் வந்து அழிச்சதுனால இப்ப புதிய நிலங்கள் இருக்குல்ல, அந்த நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து யாருக்கு குடுப்பாரு அப்படின்னா, இவரோட படையில புதுசா சேர்ந்த ஆப்கானியர்களுக்கும், மற்றவர்களுக்கும் வந்து குத்தகை இல்லா நிலமா வந்து குடுப்பாரு. இந்த குத்தகை இல்லா நிலம் அப்படிங்கிறது என்ன? மஃப்ருசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஃப்ருசியா வந்து அந்த காடு அழிக்கப்பட்ட காடுகள் வந்து காட்டுடைய நிலப்பகுதிகள வந்து விவசாயம் செய்யறதுக்கா வந்து குடுத்திருப்பாங்க. சோ அந்த படை வீரர்கள் அந்த குத்தகையில்லா நிலங்கள பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க பயிரிட்டு அதுல வரக்கூடிய வருமானங்கள வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்த பாத்துப்பாங்க. சோ இதுதான். சோ இதுக்கு அடுத்து பால்பனுடைய ஆட்சியில நடந்த முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா 3 இன்சிடென்ட் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா பால்பனுடைய சட்ட ஒழுங்கு. இந்த பால்பனுடைய சட்ட ஒழுங்குல மியோ பத்தி குடுத்திருப்பாங்க. மியோ அப்படிங்கிறவங்க யாருன்னா, மேவார் பகுதியில அடர்ந்த காட்டு பகுதியில வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய சமூகம் தான் வந்து இந்த மியோக்கள் அப்படிங்கிறவங்க. இந்த மியோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி கொள்ளையில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இதனால மக்கள் வந்து பெரிதளவு துன்பப்பட்டாங்க. சோ அதனால பால்பான் என்ன பண்ணாருன்னா, இந்த இத நானே வந்து ஒடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு அவரே முன்னாடி போவாரு. படையெடுத்துட்டு போவாரு. சோ மேவார்கள் சேர்ந்தவர்கள் மீது இவர்கள் தாக்குதல் தொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பால்பனுடைய படை
படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மியோக்கள வந்து தேடி தேடி புடிச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடூரமா இத கொன்னாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ரஜபுத்திர அரண்களையுமே அழிச்சாங்க. ரஜபுத்திரர்கள் வந்து இவங்களுக்கு எதிரா வேலை செய்யக்கூடிய ரஜபுத்திர அரண்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து அழித்தாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் காடுகள் அழிக்கப்பட்டு சாலைகள வந்து பாதுகாக்கவும், கலகங்களை கையாள்றதுக்கும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆப்கான் படை வீரர்கள அங்கங்க குடியமர்த்திருப்பாரு. அவரோட ஆட்சி பகுதிகள்ல எல்லா பகுதிகளையுமே ஆப்கான் வீரர்கள வந்து குடியமர்த்திருப்பாரு. ஏன் அப்படி குடியமர்த்திருப்பாருன்னா, அந்த கலகங்கள் ஏற்படாம இருக்கணும். அத தடுக்கணும் அப்படின்னா, அங்கங்க நம்மளோட ஆள் இருந்தா அது நடக்காம பார்த்துப்பாங்கல்ல. ஒரு சின்னதா நடக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க, அத ஒடுக்கிடுவாங்க. சோ அதுக்காக தான். இது ஒரு இன்சிடென்ட். மியோக்கள். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த துக்ரில் கானை தண்டிக்கிறது அப்படிங்கிறது. இந்த துக்ரில் கான் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்பனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அடிமை தான் வந்து இந்த துக்ரில் கான். பால்பன் என்ன பண்ணுவாருன்னா, துக்ரில் கான வந்து வங்காளத்தோட ஆளுநரா வந்து நியமிப்பாரு. சோ இவரு வங்காளத்தோட ஆளுநரா துக்ரில் கான் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா, பால்பனுக்கு எதிராவே கலகங்கள்ல வெளிப்படையா வந்து ஈடுபடுவாரு. சோ இத ஒடுக்குறதுக்காக பால்பன் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் அவத்தோட ஆளுநரான அமீன் கான் அப்படிங்கிறவர அனுப்புவாரு. ஆனா இந்த அவத்தோட ஆளுநர் அமீன் கான் வந்து துக்ரில் கானுக்கு பயந்துட்டு பின்வாங்கி வந்துருவாரு. ஆனா அவருக்கு அவருடைய பலத்த பார்த்துட்டு பயந்துட்டு பின்வாங்கி வந்துருவாரு. சோ இது வந்து அவருக்கு ரொம்பவே பால்கனுக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். என்ன இவனுக்கெல்லாம் போய் பயந்துட்டு நீ வர அப்படின்ற மாரி. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ரொம்ப கோவமான பால்பன் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப 2 படை அனுப்புவாரு. சோ அந்த 2 படைகளையுமே என்ன ஆயிடும் அப்படின்னா, துக்ரில் கானோட போரிடுவாங்க. இதுல இந்த இரு படைகளுமே தோல்வியுறும். சோ இப்போ இவருக்கு இன்னும் அதிகமாகும் அந்த ஆத்திரம். ஏன்னா, நான் செகண்ட் டைம் அனுப்புறேன். என்னுடைய ஆட்சி பகுதியில ஒரு ஆளுநரா இருக்க நீ என்னுடைய படைகள தோற்கடித்து அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவம் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கப்புறம் நான் படையெல்லாம் அனுப்ப மாட்டேன். நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கிளம்பி போவாரு. சோ தாமே வங்கத்திற்கு சென்றார்ன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. பால்பன் தாமே வங்கத்திற்கு சென்றார். ஆனா, இவர் வராரு அப்படின்னு கேட்ட உடனே, அந்த நியூஸ கேட்ட உடனே என்ன பண்ணிருவாருன்னா, துக்ரில் கான் வந்து தப்பி ஓடிருவாரு. பட் ஆனாலும் அவங்கள விடமாட்டாங்க. பால்பனும் அவரை பின்தொடர்ந்து போய் திரிபுரா பகுதியை நோக்கி செல்லுவாங்க. அப்போ வந்து துக்ரில் கான வந்து பிடிச்சு பால்பனுடைய படை வீரர்கள் வந்து துக்ரில் கான கொலை பண்ணிருவாங்க. சோ இதோடைய அந்த வங்காளத்துடைய ஆளுநரா இருந்த துக்ரில் கான் இறந்துட்டாரு. சோ இப்ப வங்காளத்தோட ஆளுநரா யார நியமிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது, பால்பன் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய மகனான புக்ரா கான் அப்படிங்கிறவர வந்து நியமிப்பாரு. இந்த புக்ரா கான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னோட அப்பா எனக்குன்னு ஒரு ஆட்சி பகுதியை கொடுத்திருக்காரு. அது எதுனா வங்காளத்தோடைய ஆளுநரா வந்து என்ன நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பால்பன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த டெல்லி சுல்தான், அந்த டெல்லியோடைய அரியணைக்கு வந்து இந்த புக்ரா கான் வந்து ஆசைப்பட மாட்டாரு. இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த வங்காள பகுதி மட்டும் போதும். இத நான் வந்து சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிறேன். இந்த பகுதியில மட்டும் நான் ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியோடயே ஸ்டாப் பண்ணிடுவாரு. அவரு டெல்லி அரியணைக்கு வந்து எந்த ஒரு எதையுமே கேட்க மாட்டாரு. எனக்கு இந்த அரியணை வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாரு. சோ இப்போ பால்பன் இறந்துட்டாரு. பால்பன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, புக்ரா கானும் அந்த டெல்லி அரியணைக்கு வரல. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, வங்காளத்த மட்டும் ஆட்சி செஞ்சுக்கிறேன்னு போயிட்டாரு. இப்ப பால்பனுக்கு அடுத்து யாருதான் அந்த டெல்லி அரியணைக்கு வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிகழுது. அந்த காலகட்டத்துல பால்பனுடைய மகன் யார் இருக்காங்கன்னா, கைகுபாத் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் வந்து ஒரு திறமையற்ற அரசர். சிற்றின்பத்துல வீழ்ந்து கிடக்குறாரு. சோ இவர வச்சு எப்படி ஆட்சி செய்யறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. பட் இத இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடக்கும். அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு நடுவுல என்ன ஆகும் அப்படின்னா, மங்கோலியர்கள் அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள். இவங்களோட காலகட்டத்துல நம்ம ஆல்ரெடி சொன்னோம். மங்கோலியர் படையெடுப்புகள்லாம் நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா இந்த பால்பன் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணாரு. மங்கோலியர்களை எதிர்த்து போரிடுறத காட்டிலும் அவங்களோட வந்து நட்புறவ பாராட்டுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். படையெடுப்புகள தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரானுடைய மங்கோலிய பொறுப்பு ஆளுநரா இருக்கவர் தான் செங்கிஸ்கானுடைய பேரனா இருந்தவர் தான் ஹுலுகான் அப்படிங்கிறவர். ஈரானின் மங்கோலிய பொறுப்பு ஆளுநரும், செங்கிஸ்கானோட பேரனுமான ஹுலுகான் கிட்ட போய் நல்லுறவு பேணுவாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட கேட்பாரு. சட்லஜ் ரிவர தாண்டி நீங்க இந்தாண்ட வரமாட்டீங்கன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹுலுகானுமே அவருக்கு அந்த வாக்குறுதிய குடுப்பாங்க. இத பத்தி கேட்பாங்க உங்களுக்கு. பால்பன் வந்து அதாவது அ சட்லஜ் ரிவரை தாண்டி இந்தான் தாண்டி மங்கோலியர்கள் படையெடுத்து வரமாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதியை பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. அது பால்பன்.
அந்த வாக்குறுதியை கொடுத்தவர் யாருன்னு ஹுலுகான். புரிஞ்சுங்களா? சோ இதுக்காக 1251ல இந்த ஹுலுகான் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நல்லெண்ண குழுவையுமே வந்து டெல்லி சுல்தானுக்கு வந்து அனுப்பி வைப்பாரு. சோ இதுல இருந்து அவங்களுடைய நல்லுறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ இருந்தாலுமே என்னதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணாலுமே, ஒருவேள அவங்க படையெடுத்து வந்தா அத எதிர்கொள்ளணும்ல. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, எல்லைப் பகுதிகள காப்பதற்காக தன்னுடைய ஆசை மகன், விருப்பத்திற்குரிய மகன் முகமது கான வந்து முல்தானுடைய ஆளுநரா வந்து பதவியில அமர்த்தியிருப்பாரு. சோ இந்த முல்தானோட ஆளுநரா யார் இருக்காரு? முகமது கான் அவர்கள். சோ இந்த மாரி என்னதான் வந்து பால்பன் வந்து அ மங்கோலியர்களோட உலுக்கானோட நட்புறவுல இருந்தாலுமே, ஒரு மங்கோலியரோட ஏற்பட்ட மோதல்ல முகமது கானுக்கும் ஒரு மங்கோலியருக்கும் பார்டர்ல வந்து ஒரு இடத்துல ஒரு மோதல் நடக்குது. அந்த மோதல்ல என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, அந்த மங்கோலியர் வந்து முகமது கான வந்து கொன்றுவாரு. சோ இதனால மனமுடைந்த பால்பன் 1286ல இறந்து போயிர்றாரு. சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி. புரிஞ்சுச்சுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல தானே? சோ இதுல இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப யார் அரியணைக்கு வருது. அதாவது இவரோட ஒரு மகன் முகமது கான் இறந்துட்டான். இன்னொரு மகன் புக்ரா கான் எனக்கு எந்த ஆட்சியும் வேணாம்ப்பா. டெல்லி அரியணைலாம் எனக்கு வேணாம். நான் வங்காள பகுதியில ஒரு சுதந்திர ஆட்சியா பிரிந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மகனான கைகுபாத் என்ன பண்றாருன்னா, ஆட்சி திறமையானவர் கிடையாது. இவர் வந்து சிற்றினபத்துல வீழ்ந்து கிடக்குறாரு. இந்த நிலைமையில தான் என்ன ஆகுது அப்படின்னா, கைகுபாத் பெயர்ல இன்னொருத்தர் ஆட்சி செய்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாலிக் ஜலாலுத்தீன் அப்படிங்கிறவரு. மாலிக் ஜலாலுத்தீன் கில்ஜி. சோ இவர்தான் அடுத்த வம்சமான கில்ஜி வம்சத்த தோற்றுவிச்சிருப்பாரு. இதுல வந்து குடுத்திருப்பாங்க, பால்பனுடைய மகன் கைகுபாத் அரசராகும் தகுதியற்றவரா இருந்தாரு. சோ இதனால அவருடைய 3 வயது மகனான கைமாஸ் அப்படிங்கிறவரு அரசர கட்டில்ல அமைத்திருப்பாங்க. எப்பதான் ஒரு பையனா இருந்தாலும் அந்த குழந்தை 3 வயசு இருக்கு. அப்படிங்கும்பொழுது கைகுபாத் தான் ஆ வந்து ஆட்சி செஞ்சுகிட்டு இருப்பாரு. ஆனா கைகுபாத் வந்து திறமை இல்லாதவரா இருக்கிறனால, இந்த மாலிக் கஃபூர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா சாரி மாலிக் கஃபூர் இல்ல, மாலிக் ஜலாலுத்தீன் கில்ஜி. இவர் என்ன பண்ணுவாருன்னா, பெயரளவுல அதாவது கைகுபாத்தோட பெயர்ல இவர் ஆட்சி செய்வாரு. கைகுபாத் தான் அரசரு. ஆனா ஜலாலுத்தீன் வந்து ஆட்சிய வந்து நடத்துவாரு. சோ எவ்வளவு காலம் தான் இவனுக்கு கீழ நான் ஆட்சி நடத்துறது, இவன் பேர்ல நடத்துறது அப்படின்னு இவரும் நினைச்சுட்டு, இவரு என்ன பண்ணுவாருன்னா, கைகுபாத்த கொல்றதுக்கு ஒரு அதிகாரி அனுப்பி அவர கொன்றுவாரு. அவர கொன்னதுக்கு அப்புறம் ஜலாலுத்தீன் வந்து முறைப்படி அரசராவாரு. சோ இப்படிதான் கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா? ஆனா இந்த கில்ஜி வம்சத்துடைய முதல் ஆட்சியாளர்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாலிக் ஜலாலுத்தீன் கில்ஜி. ஜலாலுத்தீன் கில்ஜி நம்ம சொல்லுவோம். சோ இவர்தான் முதல் ஆட்சியாளர். ஆனா இவர வந்து இந்த துருக்கிய பிரபுக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஜலாலுத்தீன் வந்து ஒரு ஆப்கானியர், துருக்கியர் அல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்ப்புக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே கில்ஜிக்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானியமயமான துருக்கியர்கள். ஆனா அப்ப இருந்த துருக்கிய பிரபுக்கள் நீங்க ஆப்கானியர்கள் தானே தவிர துருக்கியர்கள் இல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. பட் இருந்தாலும் உண்மையா கில்ஜிக்கள் அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தான்ல துருக்கி ஆட்சி வரத்துக்கு முன்னாடியே அங்க குடியமர்த்தப்பட்டவர்கள். இருந்தாலும் இந்த துருக்கியர்களுக்கு கீழ தான் அவங்க அடிமைகளா இருந்திருப்பாங்க. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்கானியமயமான துருக்கியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே இந்த ஜலாலுத்தீன் கில்ஜி உடைய ஆட்சி காலத்துல அவருடைய பல வெற்றிகள பார்த்துட்டு இந்த துருக்கிய பிரபுக்கள் பின்னால வந்து ஜலாலுத்தீன் கிட்ட சேர்ந்துக்குவாங்க. அவரு பல வெற்றிகள் கொண்ட இது ஒரு நல்ல திறமையான ஆட்சியாளர் தான். அதனால இவர் வந்து ஆட்சியில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பின்னால வந்து ஜலாலுத்தீனிடம் வசப்படுத்தப்பட்டனர். சோ இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மங்கோலிய படையெடுப்பு. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, தன்னுடைய முதிய வயது கூட மங்கோலிய கூட்டங்களை எதிர்த்து போராடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருன்னா இந்த ஜலாலுத்தீன் கில்ஜி தான். 1292ல மங்கோலியர்கள் வந்து படையெடுத்து வராங்க. சோ அந்த படையெடுப்பு நடக்கும்பொழுது இவருக்கு வந்து ஏஜ்டு பெர்சன் இவரு. சோ வயது முதிர்வா இருந்த போத கூட இவர் வந்து தயங்காம எதிர்த்து போரிட்டாரு. சோ இத பத்தி தான் இங்க குடுத்திருப்பாங்க. அதுல அவர் வெற்றியுமே பெற்றிருப்பாரு. அதுக்கு அடுத்தது இவரோட ஆட்சி காலத்துல முக்கியமான ஒரு இன்சிடென்ட். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட மருமகன். கராவுடைய பொறுப்பாளரா யார வந்து ஜலாலுத்தீன் கில்ஜி நியமிக்கிறாருன்னா, அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர நியமிப்பாரு. இந்த அலாவுதீன் கில்ஜி யாருன்னா, ஜலாலுத்தீன் கில்ஜியோடைய உடன் பிறந்தாருடைய மகன் பிளஸ் மருமகன். பின்னால மருமகனும் தன்னோட கூட பொறந்தவங்களுடைய மகனும், பின்னால அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணி மருமகனும் ஆவார். சோ இந்த அலாவுதீன் கில்ஜி தான். சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜிய வந்து மால்வா பகுதி மீது படையெடுத்து போ அப்படின்னு சொல்லி ஜலாலுத்தீன் சொல்லுவாரு.
அப்ப அவங்க வந்து மால்வா பகுதி மேல போயிட்டு படையெடுப்பாங்க. அந்த படையெடுப்புல இவர் வெற்றி காண்பாரு. அதனால அவருக்கு பெரும் செல்வம் கிடைக்கும். அந்த செல்வம் என்ன ஆகும் அப்டின்னா, இன்னும் யாதவகிரி அரசரான தேவகிரி மேல தே யாதவகிரி மேல வந்துட்டு யாதவ அரசரான ஆம் யாதவ அரசுடைய தலைநகரான தேவகிரி வந்து சூறையாடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதையும் அவர் நிறைவேத்திப்பாரு. சோ இந்த 2 படையெடுப்பையும் நிகழ்த்திட்டு பெரும் செல்வங்களோட என்ன பண்ணுவாருன்னா டெல்லி திரும்புவாரு. சோ அந்த மாதிரி ஒரு டெல்லி திரும்பும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா, இந்த துருக்கிய பிரபுக்கள தன்வசம் போட்டுக்கிட்ட அந்த செல்வங்கள வச்சு அந்த பிரபுக்கள தன்வசம் படுத்தி ஜலாலுதீன் கில்ஜிய வந்து கொல்ல ஏற்பாடு பண்ணிருவாரு. சோ இவரு ரிட்டர்ன் போவாரு. டெல்லி போம்பொழுதெல்லாம் அங்க ஜலாலுதீன் கில்ஜிய வந்து கொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஜலாலுதீன் கில்ஜிய வந்து தன்னோட மாமனார கொன்னுட்டு இவர் வந்து அரியணை ஏறியிருப்பாரு. சோ இப்படிதான் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் அரியணை ஏறியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ கில்ஜி வம்சத்தை பொறுத்தவரைக்கும் கைகுபாத்தின் பெயர்ல ஆட்சி செஞ்சவர் தான் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. சோ இவரு கைகுபாத்தை கொன்னுட்டு ஆட்சிக்கு வருவாரு. ஆரம்ப காலத்துல துருக்கிய பிரபுக்கள் இவங்கள எதிர்ப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவர் ஒரு ஆப்கானியர் அப்படின்றதுதான். ஆனா உண்மையிலேயே இவர் யாருன்னா ஒரு ஆப்கானிய மயமான துருக்கியர். சோ இவரோட காலத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட முதிர்ந்த வயதுல கூட ஜலாலுதீன் கில்ஜி மங்கோலியர்களை எதிர்த்து போரிட்டு அதுல வெற்றி பெற்றிருப்பாரு. அதுக்கடுத்து தன்னோட மருமகனான அலாவுதீன் கில்ஜியை கராவுடைய பொறுப்பு ஆளுநரா நியமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அலாவுதீன் கில்ஜிய நீ தெற்கு நோக்கி படையெடுத்து போய் பெரும் செல்வங்களோட திரும்பி வான்னு அனுப்பியிருப்பாரு. அந்த படையெடுப்புகள்ல வின் பண்ண அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவாருன்னா, பெரும் செல்வங்களோட திரும்பி வந்து தன்னோட மாமனார சூழ்ச்சி செஞ்சு கொன்னுட்டு அரியணை ஏறிப்பாரு. சோ இவ்வளவுதான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி பத்தி நம்ம படிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி வந்து இவருடைய ஆட்சி காலத்துல நீங்க கொஞ்சம் நிறையவே படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் கொஞ்சமா தான் இருக்கும். சையது வம்சம் சொல்லவே இல்ல. ஒரே ஒரு பேரா தான் குடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் லோடி வம்சம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும். ஓகேங்களா? அலாவுதீன் கில்ஜியை பொறுத்தவரைக்கும், அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் அப்படின்னா 1296ல இருந்து 1316 வரைக்கும் தான் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த அலாவுதீன் கில்ஜி 1296ல தன்னோட மாமனாரை கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆட்சிய வந்து பலப்படுத்துறதுலயே அந்த 1 வருஷம் முடிஞ்சிருக்கும். சோ அலாவுதீன் எதிரிகளை உழைத்து தில்லியில் தமது இடத்தை பலப்படுத்திக் கொள்வதிலேயே முதலாம் ஆண்டு முழுவதும் கழித்து விட்டது. அடுத்த செகண்ட் இயர்லயே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1298ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோலிய படையெடுப்பு. சோ 2வது ஆட்சி ஆண்டு காலத்திலேயே வந்து இவர் மங்கோலிய படையெடுப்பு வந்து எதிர்கொள்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அதாவது ஜலாலுதீன் கில்ஜிய வந்து கொல்றதுக்கு அலாவுதீன் வந்து சூழ்ச்சி பண்ணும்பொழுது அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. அவங்க எல்லார் மேலயுமே இவரு கண்டிப்பா நடந்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பணம் குடுத்து உங்கள வந்து இது பண்ணும்பொழுது நீங்க என் மாமனார கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இதே நாளைக்கு இன்னொருத்தன் வந்து குடுத்து ஏதோ பண்ண சொன்னா, நீங்க என்னையும் அப்படித்தானே பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த துருக்கிய பிரபுக்கள் கிட்ட வந்து கடுமையா இருந்திருப்பாரு. சோ இததான் வந்து இங்க குடுத்திருப்பாங்க. ஜலாலுதீனுக்கு எதிராக தங்களதின் விசுவாசத்தை மாற்றிக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தம்மிடம் இணைந்த பிரபுக்களிடம் அவர் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார் அப்படின்ட்டு. ஆல்ரெடி சொன்னதுதான். இவருடைய 2வது ஆட்சி ஆண்டுலயே 1298ல மங்கோலிய படையெடுப்பு வந்து நடக்குது. மங்கோலியர்கள் தில்லிய உக்கிரமா தாக்குறாங்க. பட் அலாவுதீனால எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படையெடுத்து வரும்பொழுது எதுவுமே பண்ண முடியல. சோ அலாவுதீனுடைய படைகள் அவர்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. ஆனா மங்கோலியர்கள் அடுத்த ஆண்டே என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் தில்லியை தாக்குறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, தில்லியில இருக்கக்கூடிய இந்த புறநகர் மக்கள் எல்லாருமே, அதாவது அவுட்டர்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. தில்லியோடைய நகருக்குள்ள வந்து தஞ்சம் அடையறாங்க. சோ இந்த சவால அலாவுதீன் வந்து தானே எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் டைம் வந்தப்போ அலாவுதீன் வந்து மங்கோலியர்கள வந்து நிலைக்குலைய செஞ்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு அவரு போரிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து 1305 அப்ப அதோட விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மறுபடியும் 1305ல தோப் சமவெளி பகுதிய வழியா வந்து உள்ள வராங்க. மறுபடியும் மங்கோலியர்கள் உள்ள வந்து மறுபடியும் மங்கோலிய தாக்குதல் நடக்குது. இந்த டைம் வந்து சுல்தானுடைய படை அதிக எண்ணிக்கையில வந்து மங்கோலியர்கள வந்து கொல்றாங்க. மங்கோலியர்கள தோற்கடிச்சு அந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க அதிக அளவுல கொல்றாங்க. சிறைபிடிச்சு கொன்னுட்டாங்க. சோ இருந்தாலும் மறுபடியும் வராங்க. சோ மங்கோலிய அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. கடைசி மங்கோலிய தாக்குதல் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1307ல இருந்து 1308 வரைக்கும் நடந்த இந்த 1 வருஷம் நடந்த இந்த மங்கோலிய படையெடுப்பு தான். சோ இது வந்து பிரம்மாண்டமா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் மங்கோலியர்கள் வந்து ஆஹ்
திரும்ப உள்ளேயே வராத அளவுக்கு தடுக்கப்பட்டது. இந்த கடைசியா நடந்த வார்னால. அப்போ மேம் இதுக்கப்புறம் மங்கோலியர்களே டெல்லி சுல்தான்ல வரமாட்டாங்களான்னா கிடையாது. அலாவுதீன் கில்ஜி இருக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ராணுவ தாக்குதல். இந்த ராணுவ தாக்குதல் பொறுத்தவரைக்கும், சுல்தான் தனது அரசியல் இலக்குகளை அடைவதற்கு அதன் வட இந்திய நிலப்பரப்புகளின் வேளாண் வளங்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கொள்ளை பொருட்கள தேடிக்கிட்டே இருப்பாரு. சோ சூறையாடல் பண்ணணும், நெறைய செல்வங்கள சேர்க்கணும் அப்படின்ற தாட்ல இருந்தாரே தாண்டி, ஆல்ரெடி அவர் கீழ கண்ட்ரோல்க்கு கீழ இருக்கக்கூடிய நிலங்கள்ல இருக்கக்கூடிய வரிகள வச்சு இவர் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்திருக்க மாட்டாரு. சோ அதுக்கடுத்து இவருடைய படையெடுப்பு எல்லாமே யார் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர் தான் எடுத்திருப்பாரு. சோ இவருடைய ஆட்சி காலத்துல நடந்த முக்கியமான படையெடுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவகிரி மேல இவங்க 3 முறை படையெடுத்திருப்பாங்க. 1296, 1307, 1314. குஜராத் மேல 1299 டூ 1300 வரைக்கும் நடந்திருக்கும். ராத்தம்பூர் படையெடுப்பு 1301, சித்தூர் படையெடுப்பு 1303, அதுக்கு அடுத்தது மால்வா படையெடுப்பு 1305. இந்த இயர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எந்த பிளேஸ் அண்ட் எந்த இயர் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ அதனால இத கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1307ஆம் ஆண்டு தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக மாலிக் கஃபூர் தலைமையில ஒரு பெரும் படையை அலாவுதீன் அனுப்புறாரு. இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஏன்னா இங்க பாருங்க, தேவகிரி தானே, தேவகிரியில 1307 ஒரு படையெடுப்பு நடக்குதா? சோ இது யார் தலைமையில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலிக் கஃபூர் தலைமையில தான் நடக்குது. சோ இது மட்டும் கிடையாது. மாலிக் கஃபூர் தலைமையில அதுக்கடுத்து 1309ல தெலுங்கானா பகுதியில இருக்கக்கூடிய வாராங்கல் காகத்தி அரசரான பிரதாபருத்ர தேவன் அவருக்கு எதிராவுமே வந்து படையெடுத்து மாலிக் கஃபூர் போறாரு. அந்த படையெடுப்புல பிரதாபருத்ரன் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. மாலிக் கஃபூர் தான் எல்லாத்துலயுமே வின் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான். சோ அப்ப வாராங்கல் அப்படின்னா என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதியை தான் வாராங்கல்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வாராங்கலின் காகத்தி அரசர்னு சொல்லுவாங்க. இதுவே கர்நாடக பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹொய்சாளர்கள்னு சொல்லுவாங்க. சோ 1310ல மாலிக் கஃபூர் வந்து ஹொய்சால அரசர் 3ஆம் வீரபல்லாளன் அவருக்கு எதிரா வந்து படையெடுத்து போறாரு. அதுலயும் ஹொய்சால அரசர் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு. சோ இது மட்டும் இல்லாம மாலிக் கஃபூர் வந்து தமிழ்நாட்டு பக்கமும் வராரு. அப்படியே எங்க டில்லியில இருந்து தேவகிரி வந்தாரு. அதுக்கப்புறம் வாராங்கல் வராரு. அதுக்கப்புறம் ஹொய்சாலர்கள். அதுக்கு கீழ இருக்கிறது யாரு? நம்ம தமிழ்நாடு தான். சோ தமிழ்நாட்டு பகுதிக்கும் வராரு. ஆனா அவரோட பிளான்ல வந்து ஒரு சின்ன சொதப்பல் நடக்குது. என்னன்னா மழை அதிகமா பெய்யுது. வெள்ளம் அதிகமா இருந்துச்சு அப்போ. சோ அதனால இவரால முழுசா வந்து தமிழ்நாட்டுல கொள்ளையடிக்க முடியல. ஆனா ஒரு சில பகுதிகள வந்து கொள்ளையடிச்சாங்க படையெடுத்து. அப்படி பார்த்தா சிதம்பரம், திருவரங்கம் இந்த கோவில் நகரங்களையும், பாண்டியருடைய தலைநகரமான மதுரையும் சூறையாடுறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு 1311ல திரும்ப டெல்லிக்கு போறாரு. எப்ப வந்தவர் பாருங்க. 1307ல வந்தவரு ஒரு 4 வருஷம் மேல இருந்து கீழ வரைக்கும் வந்து சூறையாடிட்டு, பெரும் செல்வத்தோட வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லிக்கு போறாரு. சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவர் ரிலேட்டடா ஒரு விஷயம் வரும். ஏன்னா பின்னால இவரு தான் ஆட்சிய கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாரு. ஏன்னா அலாவுதீன் கில்ஜி வம்சத்த பொறுத்தவரைக்கும் 2 பேர் தான். ஒண்ணு ஜலாலுதீன், அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட வாரிசுகள் அதுக்கடுத்து பதவி ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மாலிக் கஃபூர் தான். ஓகேங்களா? பட் இவரும் ஆட்சியில இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 35 நாள் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர போட்டு தள்ளிட்டு, இதே மாரி படையில வந்து படையெடுப்புகள்ல சிறந்து விளங்குன இன்னொருத்தர் வந்து அடுத்து வந்து ஆட்சி அமைச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ இதுல அலாவுதீன் பத்தி இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்நாட்டு சீர்திருத்தங்கள் அலாவுதீன் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் பண்ணாரு அப்படிங்கிறதுதான். சோ இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. பரந்த நிலப்பரப்புகளை வென்றதை தொடர்ந்து அரசை நிலைப்படுத்தும் நோக்கில் விரிவான நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. சோ பிரபுக்கள் குவித்து வைத்திருந்த செல்வம் அவர்களுக்கு ஓய்வையும் சதிகள் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் அளிப்பதாக அலாவுதீன் கருதினார். அதாவது பிரபுக்கள் வந்து ஏன் சதி பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட செல்வம் இருக்கு. அதனால அவங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்காங்க. அந்த ரெஸ்ட் டைம்ல தான் இவங்க இந்த சதி வேலையெல்லாம் பாக்குறாங்க. செல்வம் இருக்கிறதுனால தானே ரெஸ்ட்டா இருக்காங்க. அப்ப செல்வம் இல்லன்னா ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த செல்வங்கள அவர்கள்ட்ட இருந்து பறிச்சாரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துருக்கிய பிரபுக்கள்னு சொல்ல முடியாது. ஜெனரலா பிரபுக்கள். ஏன்னா பிரபுக்கள் அப்படிங்கிறவங்க துருக்கியர்கள் இருந்தாங்க, ஆப்கானியர்கள் இருந்தாங்க, இந்திய முஸ்லிம்கள் இருந்தாங்க. சோ அதனால எல்லாருமே தான். இவரோட ஆட்சி காலத்துல இந்த பணக்காரர்கள் மீது அவ்வளோ சீர்திருத்தங்களை இவர் பண்ணியிருப்பாரு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏழைகளுக்கு மிகவுமே ஹெல்ப் பண்ணாரு. பணக்காரங்க மேல கோவமா தான் இருந்தாரு.
சோ இந்த இவர் என்ன பண்ணுவாருன்னா, சுல்தானோட ஒப்புதலோட தான் இந்த துருக்கிய பிரபு குடும்பங்கள்லாம் வந்து திருமண உறவ மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரபுவோட பையன் வந்து இன்னொரு பிரபுவோடைய பொண்ண கல்யாணம் பண்றாங்கன்னா, அந்த பொண்ண கல்யாணம் பண்றாங்கல்ல, அந்த பொண்ணுடைய அப்பா இருக்காரு பாருங்க, அவருடைய சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும். சோ அப்படிங்கும்பொழுது இவங்களுடைய செல்வம் வந்து பெருகும். அந்தஸ்து உயரும். அதனால அவங்க வந்து செல்வம் பெருந்தாலே என்ன ஆகும்? ஓய்வெடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்தா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஏதாவது சதி வேலை பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவரு என்ன பண்ணுவாருன்னா, என்னோட பெர்மிஷன் இல்லாம எந்த பிரபுக்களும் வந்து பிரபு குடும்பங்களுக்கு இடையே வந்து திருமண உறவு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாம இந்த பிரபுக்களுக்கு பரிசாகவோ அல்லது மதம் சார்ந்த அறக்கொடையாகவோ அளிக்கப்பட்டு வந்த சொத்துரிமை அடிப்படையில் வைத்திருந்த கிராமங்களை மீண்டும் அரசு அதிகாரிகள் கீழ கொண்டு வந்துட்டார் சுல்தான். சோ இவங்களுக்கு கீழ இருந்த எல்லா கிராமங்களும் பிரபுக்கள் கீழ இருந்த கிராமங்கள் எல்லாமே இப்போ அரசு அதிகாரிகளுக்கு கீழ போயிடுச்சு. அப்ப டைரக்டா சுல்தானுக்கு கீழ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கிராம அலுவலர்கள் வந்து அனுபவித்து வந்த மரபுரிமைகள பறிச்சாரு. சோ இந்த கிராம அலுவலர்கள் அனுபவித்து வந்த மரபுரிமைகள்னா, அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உழவர்கள் கிட்ட இருந்து இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றது எல்லாமே வந்து இந்த கிராம அலுவலர்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி அவங்க கலெக்ட் பண்ற அந்த வரிய வந்து ஒரு பங்கு இவங்க எடுத்துக்கிட்டு மீதிய தான் வந்து சுல்தான் கிட்ட குடுப்பாங்க. சோ இந்த மாரி பண்ணும்பொழுது, இவங்க மரபுரிமையா வந்து இந்த பதவிய வச்சுக்கிட்டாங்க. அதனால ஒரு பர்ட்டிகுலர் குடும்பம் மட்டும் இதுல நெறைய செல்வங்கள சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவங்களும் செல்வம் சேர்க்கிறாங்க. அப்ப இவங்களும் ஏதாவது வேல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரபுரிமையை என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, இவர் பறிச்சிருப்பாரு. சோ ஊழல் வயப்பட்ட அரசு அலுவலர்களையும் கடுமையா வந்து தண்டிக்கிறாரு. மதுவும், போதை மருந்துகள் பயன்பாட்டு வந்து இவருடைய ஆட்சி காலத்துல தடை செய்யப்படுது. சூதாட்டம் தடை செய்யப்பட்டுச்சு. அதுக்கடுத்து யாராவது அப்படி சூதாடுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நகரத்த விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. சோ இந்த மாரி பல்வேறு சீர்திருத்தங்கள வந்து பண்ணாரு. இது மட்டும் இல்லாம உழவர்கள் கிட்ட இருந்து நிலவரிய வந்து நேரடியா வசூலிச்சாரு. எந்த ஒரு கிராம தலைவர்கள் மரபா வந்து அனுபவித்து வந்த வரிகள் வசூலிக்கும் உரிமை வந்து பறிபோயிருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க அவங்க கிட்ட இருந்து அந்த மரபுரிமையை வந்து பறிச்சுட்டாரு. பறிச்சுட்டு இவங்க டைரக்டா வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. சோ இங்க குடுத்திருக்க இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். அலாவுதீன் விதித்த வரி சுமை செல்வர்கள் மீது இன்று இருந்ததே அன்றி ஏழைகள் மீது அல்ல. சோ இவர் வந்து விதிச்ச எல்லா வரி சுமையும் செல்வர்கள் தான் கஷ்டப்பட்டாங்களே தவிர ஏழைகள் அல்ல. சோ பேரரசுடைய அனைத்து பகுதிகளும் தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலாவுதீன் என்ன பண்ணாருன்னா அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு. இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் அலாவுதீன் கில்ஜியை பத்தி கொடுத்திருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை சீர்திருத்தங்கள். இந்த சந்தை சீர்திருத்தங்கள் ஏன் இவர் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா படை வீரர்களுக்கு வந்து கொள்ளையில வந்து பங்கு தராம ஊதியம் வந்து பணமா குடுத்துட்டாரு. சோ இந்த படை வீரர்களுக்கு குறைந்த ஊதியம் தான் குடுக்குறாங்க. அதனால அவங்க வந்து விலைகள கண்காணிக்கணும், கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்காங்க. ஏன்னா குறைந்த அளவு தான் சம்பளம் குடுக்குறோம்னா, அந்த படைவீரரோட குடும்பங்கள் வாழணும். அப்ப அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் வந்து சரியா இருந்தா தான். அது இப்போ கடத்தல் பண்ணி, பதுக்கல் பண்ணி, கள்ளச்சந்தையில விக்கும்பொழுது விலை அதிகமா வச்சு விப்பாங்க. அந்த மாரி விலை அதிகமா வச்சு வித்தாங்கன்னா, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. சோ அதனால இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த சந்தை சீர்திருத்தங்கள கொண்டு வராரு. சோ அதுபடி அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்தும் பொருட்டு கள்ளச்சந்தை, பதுக்கல் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்துறாரு. இந்த ஒற்றாடல் வலைப்பின்னலோட வேலை என்ன அப்படின்னா, சந்தைகள்ல நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல், வாங்குவது, விற்பது, பேரங்கள் பேசுறது, இத பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு டெய்லியும் இந்த ஒற்றர்கள் சுல்தானுக்கு அறிக்கை குடுக்கணும். இதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. அன்றாடம் அறிக்கை அளித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அடுத்தது விலை ஒழுங்குமுறை விதிகளை மீறுவோருக்கு கடுமையான தண்டனைகள்லாம் வந்து குடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வியாபாரி இப்ப நம்ம இதுலலாம் நெறைய பேர் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு சில கடைகள்லாம் பார்க்கலாம். 500 கிராம் 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கல்லு வைப்பாங்க. ஆனா, அது நீங்க வீட்ல போயிட்டு உங்களோட ஒரிஜினல் மெஷின்ல எடை போடு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 கிராம் தான் இருக்கும். ஒரு 100 கிராம் கம்மியா போட்டு குடுத்துருப்பாங்க. ஆனா, நம்ம கண்ணு முன்னாடி தான் எடை போடுவாங்க. அதுல ஒரு சில கோல்மால் வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாரி யாராவது எடை குறைவா வந்து பொருட்கள விக்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, எவ்வளவு குறைவா விக்கிறாங்களோ, இப்ப 500 கிராம் குடுக்கறதுக்கு 400 கிராம் தான் குடுக்குறாங்க அப்படின்னா, 100 கிராம் கம்மியா அவங்க புடிச்சுட்டு குடுக்குறாங்கல்ல, அந்த 100 கிராம் அளவுக்கு யாரு விக்கிறாங்களோ அவங்களோட உடம்புல இருந்து சதைய கட் பண்ணி, அவங்க முன்னாடியே தூக்கி வீசிருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் இதுல கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்டின்னா, வீரர்களுக்கு வந்து ஊதியம் வந்து பணமா குடுத்ததுனால, அதுவும் இல்லாம கொஞ்சமா தான் குடுத்தாங்க. கொள்ளையடிச்சதுல பங்கு குடுக்கல. அதனால. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா,
இந்த அலாவுதீனுக்கு அடுத்து யாரு வரது? சோ அலாவுதீனுக்கு அடுத்து அவங்களுடைய வாரிசுகள் யார் வருது அப்படிங்கிறது தான். சோ அலாவுதீன் தன்னோட மூத்த மகனான கிஸ்ர் கான் தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா இது நடக்காது. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரிசா இருந்திருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல அலாவுதீனுடைய நம்பிக்கைக்குரியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படைத்தளபதி மாலிக் கஃபூர் இருக்காருல்ல, இவரு. இவர் என்ன பண்றாருன்னா, தான் தான் அரசர் அப்படின்னு சொல்லி இவரே அறிவிச்சுக்குவாரு. சோ ஆனா இவரு ஆட்சிக்கு வந்து வேஸ்ட் தான். ஏன்னா எக்ஸாக்ட்டா 1 மாசம் கூட இல்ல. 1 மாசம் தான். ஒரு 35 நாள்ல வந்து இவர துருக்கிய சாரி பிரபுக்கள் என்ன பண்ணிருவாங்கன்னா கொன்றுவாங்க. கொன்னுட்டு இவருடைய ஆட்சிய வந்து கலைச்சிருப்பாங்க. சோ இதுதான் அடுத்து குடுத்திருப்பாங்க. அலாவுதீன் வாரிசுகள் யாரும் அடுத்த ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் தன்னையே அரசர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஆட்சி அமைப்பாரு. 35 நாட்கள்ல அவர் கொலை செய்யப்படுறதுனால, இவருமே போயிருவாரு. அப்போ இவருக்கு அடுத்து யாரு தான் வரது அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மங்கோலிய படையெடுப்பு அடிக்கடி அலாவுதீன் கில்ஜில நடந்துச்சுன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? சோ இந்த 1298ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 1307, 308ல தான் வந்து கடைசி படையெடுப்பு நடக்கும். இந்த காலகட்டங்கள்ல இந்த மங்கோலிய படையெடுப்புல சிறப்பா செயல்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, காசி மாலிக் அப்படிங்கிறவரு. இந்த காசி மாலிக் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு அடுத்து மாலிக் கஃபூருக்கு அடுத்து 1320ல கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற பேர்ல துக்ளக் வம்சத்த தோற்றுவிச்சிருப்பாரு. ஆனா இவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அலாவுதீனுடைய வாரிசுகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குஷ்ரவ் அப்படிங்கிறவரு. சோ இவரு இருந்த அலாவுதீனுடைய வாரிசுகள் இருந்துச்சு அப்டின்னா, அடுத்து வாரிசுரிமை கேட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால, இந்த குஷ்ரவ கொன்னுட்டு, அடுத்த ஒரு படைத்தளபதியா இருந்தவர் தான் இந்த காசி மாலிக். இவரு 1320ல துக்ளக் வம்சத்த தோற்றுவிக்கிறார். புரிஞ்சுங்களா? சோ இப்படிதான் கில்ஜி வம்சம் துக்ளக் வம்சமா மாறுது. சோ இந்த காசி மாலிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பேர் தான் கியாசுதீன் துக்ளக். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா இது உங்களுக்கு எங்க குடுத்திருக்கணும்னா, அடிமை வம்சத்துக்கு கீழ குடுத்திருக்கணும். ஆனா இங்க குடுத்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பாத்து தான் ஆகணும். சோ இந்த 40 குழுவ பத்தி குடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த 40 குழுக்கள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தரவரிசையிலும் தகுதியிலும், வரிசையிலும் சுல்தானுக்கு அடுத்து இருந்தவர்கள் தான் பிரபுக்களா இருந்தவர்கள் தான் இந்த 40 அரசை நிர்வகிப்பதில் அவர்கள் ஒரு தீர்மானகரமான பங்கு வகித்தனர். பிரபுக்களே ஆளும் வர்க்கமாக இருந்தாலும், அவர்கள் துருக்கியர்கள் துருக்கியர், பாரசீகர், அரபியர், எகிப்தியர், இந்திய முஸ்லிம்கள் போன்ற வெவ்வேறு இனங்களிலிருந்தும் வந்த பிரபுக்கள் தான் இவங்க. ஓகேங்களா? சோ இதுல இல்துமிஷ் வந்து 40 கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர்களின் தெரிவு செய்து ராணுவத்திலும் குடியுரிமை நிர்வாகத்திலும் நியமித்தார். இது என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மங்கோலிய படையெடுப்பு நடந்தா அதை எப்படி எதிர்கொள்ளணும். அப்ப ராணுவத்துல முக்கியமான பொறுப்புகள்ல இந்த பிரபுக்கள வந்து பணியமர்த்திருப்பாரு. ஆனா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இது டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இல்துமிஷ் இறந்ததுக்கு அப்புறம் ருக்தீன் ஃபெரோஷா வந்து அரசனா ஆக்கணும் அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா இது வந்து என்ன ஆகும்? இது வந்து இல்துமிஷோட விருப்பம். எனக்கு அடுத்து வந்து என்னோட மகனான ருக்தீன் ஃபெரோஷ் வந்து மன்னன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இல்துமிஷோட விருப்பத்த வந்து புறம் தள்ளிட்டு 40 குழு வந்து இன்னொருத்தங்கள அரசனாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இல்துமிஷோட விருப்பத்தை, அதாவது இல்துமிஷோட அவையிலிருந்து அவரால உருவாக்கப்பட்ட இவர்கள் இல்துமிஷோட விருப்பத்தையே புறம் தள்ளுற அளவுக்கு வலிமை பெற்றவர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ரஷ்யா தன்னுடைய நலனை காத்துக் கொள்வதற்காக, தன்னை காத்துக் கொள்வதற்காக அபிசீனிய அடிமையான யாகூத் தலைமையில துருக்கியர் அல்லாத பிரபுக்கள், புரியுதுங்களா? துருக்கியர்கள் இருக்க மாட்டாங்க. துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும், இந்து முஸ்லிம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவ அமைக்கிறாங்க. எனினும் இது அவ்விருவரையும் கொலை செய்ய வைத்த துருக்கிய பிரபுக்கள் எதிர்த்தனர். சோ நான் ஆல்ரெடி சொன்னேன், துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யா பேகம் ஆட்சிக்கு வரத வந்து எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு. சோ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, துருக்கிய அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவ அமைச்சிருப்பாங்க. இது வந்து அந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காது. அதுதான். சோ இதுவே இவங்க 2 பேரையும், அதாவது அபிசீனிய அடிமை யாகூத்தையும், ரஷ்யாவையும் கொலை செய்யறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ அரசரின் மூத்த மகனே ஆட்சிக்கு வாரிசு என்ற விதி இல்லாத நிலையில் அரசுரிமை கோரிய ஏதோ ஒருவர் தரப்பில் பிரபுக்கள் சேர்ந்து கொண்டனர். சோ இந்த அவங்க காலகட்டத்துல வந்து அரசோட மூத்த பையன் தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விதி இல்லாத நிலையில யாரெல்லாம் வந்து நான் அரசர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரபுக்கள் சப்போர்ட் பண்றாங்க, யாரோட சைட் சப்போர்ட் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாம் ஆட்சியாளரா இருந்தாங்க. சோ அவங்க பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது இந்த 40 அமைப்பு
சுல்தானியத்தின் நிலைத்தன்மைக்கு பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறி அதனை பால்பன் ஒழித்தார். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இவங்க பல்வேறு குழப்பங்கள் அரசியல்ல தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்பன் ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் விஷயம் இந்த 40 குழுவை வந்து ஒழிச்சிருப்பார். சோ இதன் மூலம் துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு துருக்கிய பிரபுக்கள் ஸ்பெசிபிக்கா துருக்கியர்களை பத்தி இதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பால்பன் அவர்கள். அதுக்கடுத்து ஒருவேளை இவரோட பால்பனோட ஆணைய மீற பிரபுக்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய நிலங்களை பறிச்சு அவங்கள ஒண்ணுமே இல்லாம மாத்திட்டாரு பால்பன். அலாவுதீன் கில்ஜியுமே வந்து ஒற்றர்களை பணியமர்த்தி துருக்கிய பிரபுக்கள் வந்து கள்ளத்தனமான நடவடிக்கைகள் எதேனும் ஈடுபட்டிருந்தா அதை வந்து தனக்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒற்றாடல் குழு வந்து பணியமர்த்திருப்பாரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து துக்ளக் வம்சம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் மாலிக் கஃபூர் வந்தாரு. மாலிக் கஃபூருக்கு அப்புறம் படையில சிறந்து விளங்கின காசி மாலிக் அவங்க வந்து அலாவுதீன் கில்ஜியோடைய வாரிசான குஷ்ரோவை வந்து கொண்டுட்டு கில்ஜி வம்சத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு துக்ளக் வம்சத்தை ஆரம்பிச்சாரு. சோ இந்த காசி மாலிக் வந்து பதவி ஏற்கும்பொழுது கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற பெயர்ல வந்து பதவி ஏற்கிறாரு. இந்த கியாசுதீன் துக்ளக்கோடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1320 இருந்து 1325 ஒரு 5 வருடங்கள் தான். சோ இதை தாண்டி இவர் வந்து ஆட்சி செய்யல. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜலாலுதீன் கில்ஜியோடைய மருமகனா இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜி தன்னோட மாமனார் ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னு பார்த்தோம்ல. இதே விஷயம் இங்க நடந்திருக்கும். ஆனா இங்க மருமகன் இல்ல மகனே இந்த வேலையை பார்த்திருப்பாரு. சோ அதை பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ கியாசுதீன் துக்ளக் பிரபுக்கள் வகுப்பினரிடம் சமரச கொள்கையை பின்பற்றினார். அவரோட 5வது ஆண்டில் 1325ல கியாசுதீன் வந்து இறக்குறாரு. இவர் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாட்கள் கழித்து ஜனாகான் என்ற இயற்பெயர் கொண்ட அவரோட மகன் ஆட்சி கட்டில் ஏறியதோடு முகமது பின் துக்ளக் எனும் பட்டத்தையும் சூட்டிக் கொண்டார். சோ ஜனாகானோட பெயர் தான் என்னது? ஜனாகான் தான் என்ன பட்டம் சுட்டிக்கிட்டு அரியணை ஏறாருன்னா முகமது பின் துக்ளக். இங்க உங்களுக்கு டீடைல்டா கொடுக்குறேன் எப்படி ஜுனாகான் வந்து ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது வந்து உங்களுக்கு 7th டீடைல் கொடுத்திருப்பாங்க. என்ன பண்ணுவாருன்னா இந்த கியாசுதீன் துக்ளக் வந்து என்ன பண்ணுவாரு தன்னோட மகன் ஜுனாகானை வந்து வாராங்கல் நோக்கி நீ படையெடுத்துட்டு வா பெரும் செல்வங்களோட திரும்பி வான்னு அனுப்புவாரு. சோ அப்படி போன ஜனாகான் வந்து அங்க இருந்து பெரும் செல்வங்களோட திரும்பி வருவாரு. படையெடுத்து வெற்றி பெற்று பெரும் செல்வங்களோட தில்லிக்கு திரும்புவாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் துக்ளகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை நிர்மாணிப்பாங்க இந்த பணத்தை வச்சு. அங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்தை வச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த ஜுனாகான் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட தந்தைய சூழ்ச்சி பண்ணி கொன்றுவாரு. கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அரியணைக்கு வருவாரு. எப்படி அலாவுதீன் கில்ஜி தன்னோட மாமனாரை கொன்னாரோ அதே மாதிரி ஜுனாகான் தன்னோட அப்பாவை கொண்டுட்டுதான் பதவிக்கு வருவாரு. இந்த முகமது பின் துக்ளக் அதாவது ஜுனாகான் பத்தி கொடுத்திருக்காங்க. ஜுனாகானோட ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1325 இருந்து 1351 வரைக்கும். முகமது பின் துக்ளக் கற்றவர் நற்பண்பு நிறைந்தவர் திறமை வாய்ந்த அரசர் என்ற போதிலும் இரக்கமற்றவர் கொடூரமானவர் நியாயமற்றவர் என்று பெயர் பெற்றிருந்தார். இவர் வந்து ஆஹ் தில்லிக்கு அருகே மீரட் வரையிலும் அணிவகுத்து வந்த மங்கோலிய படையெடுப்பை முகமது பின் துக்ளக் திறமையாக பின்வாங்க செஞ்சார். சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மங்கோலியர்கள் இவரோட காலத்திலயும் வந்து படையெடுத்து வராங்க. தில்லி மீரட் பகுதி அதாவது தில்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மீரட் வரைக்குமே வராங்க. பட் அங்க வந்தாலுமே முகமது பின் துக்ளக் என்ன பண்றாங்கன்னா அவங்களை பின்வாங்க செய்யறாரு இவரோட படைபலத்தை காட்டி. அலாவுதீன் போல தமது திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் மன உறுதி முகமதுக்கு இல்லை. சோ அலாவுதீன் என்ன பண்ணிருப்பாருன்னா திறமையா செயல்பட்டு இருப்பாரு. அவரு என்னதான் மாமனாரை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாலுமே பல்வேறு சீர்திருத்தங்கள் உள்நாட்டு சீர்திருத்தங்கள் பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ப்ராப்பரா போய் சேர்ந்திருக்கும் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனா இந்த முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சிக்கு வந்தது இவர் என்ன பண்ணுவாருன்னா தான் படையெடுத்து போய் கைப்பற்றின அந்த பகுதிகள் இருக்கு பாருங்க வெற்றி கொண்ட பகுதிகள் எல்லாத்தையுமே தானே இணைச்சுக்கணும். அது என்னுடைய பெரிய பரப்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சோ துக்ளக் வம்ச ஆட்சியிலதான் வந்துட்டு இந்த டெல்லி சுல்தானிய பகுதி வந்து பெருசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக் தான் வெற்றி பெற்ற அனைத்து இடங்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டதுதான். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா அதை ப்ராப்பரா வந்து ஆட்சி செய்ய முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கும். அத தெரிஞ்சுக்கிட்ட அலாவுதீன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பகுதிகள் மேல மேலாண்மை செலுத்துவாரு. கப்பம் கட்டுங்க அந்த மாதிரி பண்ணாரு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா தானே நேரடியா வந்து என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. பட் அவரு அது நினைச்சு ஒரு விஷயம் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா டெல்லியில இருந்து சவுத் இங்க டெல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது டெல்லி. இங்க மத்திய பகுதிங்கிறத தேவகிரி.
தேவகிரி வந்து தௌலதாபாத் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாரு. இவர்தான் அந்த பேர் மாத்திருப்பாரு தேவகிரிக்கு. சென்ட்ரல் பார்ட் இங்க இருக்கும். அதுக்கடுத்து இங்க கீழ வாராங்கல், ஹொய்சாலர்கள் இங்க இருக்கும் வாராங்கல், தெலுங்கானா பகுதி. அதுக்கப்புறம் இங்க ஹொய்சாலர்கள் இங்கெல்லாம் இருக்கும். அப்ப டெல்லியில இருந்து இவர்கள் ஆட்சி செய்யறது கஷ்டம்னு நம்புன இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது தலைநகர வந்து தேவகிரிக்கு மாத்திரலாம். தேவகிரிக்கு மாத்திட்டா இங்க இருந்து இப்படியும் பாத்துரலாம், இங்க இருந்து இப்படியும் பாத்துரலாம். சென்ட்ரல்ல இருந்தா நல்ல நிர்வாகம் பண்ணலாம்னு நினைப்பாரு. ஆனா இவருடைய எண்ணம் மிகவுமே தவறான ஒன்றா முடிஞ்சிருக்கும். அது அவரு கூடிய விரைவிலேயே டெல்லியிலிருந்து தௌலகிரிக்கு வந்து தௌலதாபாத்துக்கு வந்து இவருடைய தலைநகரை மாத்தின உடனே தெரிஞ்சிருப்பாரு. சோ இத பத்தி தான் உங்களுக்கு இந்த பாடல குடுத்திருப்பாங்க. டெல்லியிலிருந்து தென்னிந்தியாவை ஆள்வது கடினம் என முகமது பின் துக்ளக் கருதினார். எனவே தலைநகரை தௌலதாபாத்துக்கும் மாற்றும் மாற்றும் துணிவான முயற்சியை மேற்கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த தேவகிரி பகுதி. தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் சூட்டிய மறுபெயர் தான் என்னதுன்னா தௌலதாபாத். இந்தியாவுடைய நடுவில் அமைந்திருந்த தேவகிரி பாறை பாங்கான மலை உச்சியில் ஒரு வலுவான கோட்டையை கொண்டிருந்த ஒரு சாதகமான அம்சமும் இருந்துச்சு. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க தன்னுடைய தலைநகரை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. சோ ராணுவ அரசியல் சாதகங்களை மனதில் கொண்டும் முக்கியமான அதிகாரிகளையும் சூஃபி துறவர்கள் உள்பட பல முன்னணி பிரமுகர்களையும் தேவகிரிக்கு இடமாறுமாறு சுல்தான் ஆணையிடுறாரு. ஆக்சுவலா உங்களுக்கு 7th என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, மக்கள் முதல் கொண்டு இவர் வந்து இங்க இருந்து அங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு இது பண்ணுவாரு. பட் ஆனா இவர் அங்க போயிட்டு கொஞ்ச நாள்லயே அந்த திட்டம் தோல்வியை தழுவிரும். தௌலதாபாத்ல இருந்து வட இந்தியாவை ஆள்வது கஷ்டம். இங்க இருந்து நார்த் இந்தியா வாழ்றது கஷ்டம் அப்படின்னு சீக்க எளிதிலேயே வந்து புரிஞ்சிருப்பாரு. அத புரிஞ்ச உடனே என்ன பண்ணிருப்பாருன்னா, மறுபடியும் தலைநகரை வந்து தில்லிக்கே மாத்திருவாரு. தௌலதாபாத்ல இருந்து தில்லிக்கே மாத்திருவாரு. இத பத்தி உங்களுக்கு தெளிவா குடுத்திருப்பாங்க உங்களுக்கு 7th அங்க பாத்துருங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது இது ஒரு திட்டமா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆனது. தலைநகர் மாற்றம். அடுத்து இவரோட ஆட்சி காலத்துல இன்னொரு ஃபெயிலியர் ஆன ஒரு ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடையாள நாணயம். இந்த அடையாள நாணயம் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இங்க உங்களுக்கு பிக்சர்ல காட்டியிருக்கல, இந்த காசு வந்து ஒரு தங்க காசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தங்க காசுனா, இதுல எவ்ளோ தங்கம் இருக்கோ, அதோட மதிப்பு அந்த தங்கத்தோட மதிப்பு என்னவோ, அதுதான் இந்த காசோட மதிப்பா இருக்கும். புரியுதுங்களா? சோ அந்த காயினுடைய பொருள் மதிப்பு எவ்வளவோ, அதுதான் அந்த காயினோட மதிப்பா இருந்துச்சு. இது வந்து நார்மலா இருந்தது. ஆனா இந்த அடையாள நாணய முறை அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ ஒரு நோட்டுல ரூ. 10 எழுதி இருந்துச்சு அப்படின்னா அது ரூ. 10. அந்த நோட்டோட மதிப்பு ரூ. 10. ஆனா அந்த தாளோடைய வேல்யூ வந்து ரூ. 10 கிடையாது. பட் அதுல ரூ. 10 எழுதி இருக்கிறதுனால அது ரூ. 10. இதுவே அதே நோட்டு தான். ரூ. 100 எழுதி இருந்துச்சுன்னா அது ரூ. 100 ஈக்குவல். ரூ. 100 நீங்க பொருள் வாங்கிக்கலாம். சோ இதுதான். ஆனா அந்த நோட்டுடைய மதிப்பு வந்து ரூ. 100 கிடையாது. சோ இந்த உள்ளடக்க பொருளோட மதிப்பு கிடையாது. ஜஸ்ட் ஒரு அடையாளம் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இவரோட பீரியட்ல என்ன பண்றாருன்னா, அடையாள நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இது கேட்பாங்க. அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, முகமது பின் துக்ளக். இதுவுமே ஏன் வந்து தோல்வியுற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுல நாணயங்களோட மதிப்பும் அதிலிருந்து வெள்ளியை உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆனால் துக்ளக்குடைய முயற்சி காலத்திற்கு முன் எடுத்த முயற்சியாகிவிட்டது. ஏன் அப்படின்னா வெண்கல நாணயங்களை போலியாக அடிப்பது எளிதாயிற்று. இவர் என்ன பண்றாருன்னா இந்த அடையாள நாணயங்களை வந்து வெண்கலத்துல வந்து இஷ்யூ பண்றாரு. சோ இந்த மாதிரி வெண்கலத்துல வெளியிடும் பொழுது அந்த காலகட்டங்கள்ல வெண்கலம் அப்படிங்கிறது ஏழைகள் கிட்ட கூட இருந்த ஒரு இது. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா தெரு உட்கார்ந்து காயின் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எவ்வளவு காசு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு காசு அடிச்சுட்டாங்க. சோ இதனால வந்து நிதி நிர்வாகம் வந்து சீர்குலையுது. சோ இவங்க வந்து அயல் நாட்டவருடைய வணிகம் செய்யறது தடைப்படுது. சோ இந்த சூழ்நிலையில முகமது பின் துக்ளக் என்ன பண்ண வேண்டிய நிலைமை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அடையாள நாணயங்கள், அதாவது இந்த வெண்கல நாணயங்களையும் திரும்ப பெற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு. சோ இதனால இவங்க இந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிட்டு, அதுக்கு ஈடான வெள்ளி நாணயங்கள வந்து இஷ்யூ பண்றாங்க. சோ அப்படி அவங்க வெள்ளி நாணயங்கள் வெளியிடும்பொழுது இவங்களோட கஜானாவே காலியாயிருக்கும். சோ இந்த மாரி முகமது பின் துக்ளக் எடுத்த எல்லா முயற்சியுமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு முயற்சியுமே இவர் கொண்டு வந்தாரு. இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்ட்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதாவது வேளாண்மையை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு தனித்துறையை வந்து நிர்மாணித்தார். அந்த தனித்துறை என்னன்னா, திவான்-இ-அமீர் கோஷி. வேளாண்மைக்காக இவர் ஏற்படுத்தின துறை என்னன்னு கேட்பாங்க. திவான்-இ-அமீர் கோஹி அப்படிங்கிறது தான் அந்த துறை. ஆனா இந்த துறையுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முகமது பின் துக்ளக்கின் திட்டம் புதுமையானது என்றாலும் அது துயரமாக தோற்றது. எதனால அப்படின்னா, தோஃப் சமவெளி பகுதிகள், தோஃப்னா ஆற்றிடை பகுதி அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் வந்து தோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கங்கை ரிவர் இப்படி போகும், யமுனை ரிவர் இப்படி வரும். அப்ப இந்த 2 ரிவருக்கும் நடுவுல இருந்த பகுதி தான் வந்து தோஃப் பகுதி. அப்ப இந்த 2 மட்டும் தானான்னு கிடையாது. அடுத்தது சட்லஜ் இந்தாண்ட போகும், இந்தாண்ட யமுனை. அப்ப இந்த பகுதியுமே வந்து ஆற்றிடை பகுதின்னு தான் சொல்லுவாங்க. தோஃப் பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த பகுதியில கடுமையான பஞ்சம் நிலவிட்டு இருந்த காலம். அந்த காலத்துல இந்த ஸ்கீம வந்து இவர் கொண்டு வராரு. இதுல வந்து என்ன பண்றாருன்னா, இவர் வரிய வந்து உயர்த்திருப்பாரு. நிலவரிய வந்து உயர்த்திருப்பாரு. சோ நிலவரி வந்து அவங்களால அந்த மக்கள் வந்து பஞ்சத்துல ஆல்ரெடி பஞ்சத்துல இருக்கிறதுனால, அவங்களால இந்த நிலவரிய வந்து குடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க. சோ அந்த நேரத்துல இவர் இப்படி பண்ணவும், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடுமையா இவருடைய திட்டங்கள எதிர்க்கிறாங்க. சோ இந்த மாரி கடுமையா விவசாயிகள் யார் யாரெல்லாம் இவருடைய ஸ்கீம வந்து எதிர்த்தாங்களோ, அவங்கள எல்லாரையுமே வந்து கொடூரமா இவர் வந்து தண்டிக்கிறார். இத பத்தி தான் குடுத்திருப்பாங்க. இவர் ஒரு வேளாண்மை துறை உருவாக்குனாருன்னு சொன்னோம்ல. திவான் இ அமீர் கோஹி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துறையை ஏற்படுத்தி இவர் பல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, கால்நடைகள் விதைகள் வாங்குறதுக்கு, கிணறுகள் வெட்டுறதுக்கு விவசாயிகளுக்கு கடன் குடுக்குறாரு. இருந்தாலுமே இது பயன் தரவில்லை. அதே மாரி பயிர்கள கண்காணிக்கிறதுக்காக இந்த துறையின் மூலமா பல அலுவலர்கள வந்து நியமிக்கிறாரு. ஆனா அந்த அலுவலர்கள் எல்லாருமே திறம்பட செயல்படவில்லை. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இதுல குடுத்திருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். தொலைவில் உள்ள பகுதிகள் பயனளிக்கும் வகையில் நிர்வகிக்க இயலாது என்பதை நன்கறிந்த அலாவுதீன் அவற்றை இணைத்துக் கொள்ளவில்லை. அவற்றின் மீது தனது மேலாண்மையை நிறுவதையே அவர் விரும்பினார். ஆனால் முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார்னா, தான் வெற்றி பெற்ற அனைத்து பகுதிகளையும் இணைத்துக் கொண்டார். இதனால இவருடைய இறுதி காலங்கள் வந்து கிளர்ச்சிகள் நிறைந்த ஒரு காலமா இருந்திருக்கு. சோ இவர் வந்து இவருடைய பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கம், மதுரை, வாராங்கல், அவாத், குஜராத், சிந்து ஆகியவை தொலைதூரம். டெல்லியில இருந்து வங்காளம்லாம் எவ்வளவு தூரம்? மதுரை எவ்வளவு தூரம்? வாராங்கல், ஆந்திரா, அதுக்கடுத்து அவாத், குஜராத், சிந்து பகுதி இது எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப தூரமா இருந்த பகுதிகள். சோ இது எல்லாத்தையுமே இவர் இணைச்சுக்கிட்டதுனால அங்கங்க கிளர்ச்சிகள் பண்ணா எதைதான் இவர் கவனிப்பாரு? அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காரு. சோ இப்படி பல்வேறு பகுதிகள்ல கிளர்ச்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு இவரோட இறுதி காலத்துல. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, குஜராத்ல நடந்த ஒரு கிளர்ச்சி. சோ அந்த குஜராத்ல நடந்த கிளர்ச்சிய வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் குஜராத்ல தலைவரா இருந்தவரை விரட்டி செல்லுவாரு. சோ அப்ப இவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு என்ன ஆகுறாருன்னா 1351ல இறந்துடுறாரு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருது? புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் அப்புறம் வந்தவர் தான் இந்த முகமது பின் துக்ளக். இவருடைய மகன். ஓகேங்களா? ஆனா இவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வருது அப்படின்னு ஒரு குழப்பம் நிகழுது. சோ அந்த காலகட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா, முகமது பின் துக்ளக்குடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணுவாரு. யாரு அப்படின்னா, ஃபெரோஷ் துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து, இவர் ஆட்சியை பொறுப்பேற்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதன்படி வந்து ஃபெரோஸ் துக்ளக் வந்து பொறுப்பேத்துப்பாரு. ஆனா இந்த ஃபெரோஸ் துக்ளக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியாசுதீன் துக்ளக் இருக்காருல்ல, இவருடைய தம்பி மகன் தான் வந்து இந்த ஃபெரோஸ் துக்ளக். வேற யாரும் கிடையாது. அதாவது இன்னும் சொல்லப்போனா, முகமது பின் துக்ளக்குடைய சித்தப்பா பையன். சித்தப்பா மகன் தான் யாருன்னா, இந்த ஃபெரோஸ் துக்ளக். இத பத்தி தான் உங்களுக்கு இங்க குடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி சித்தப்பா பையன் சொன்னோம்ல, கியாசுதீன் துக்ளக்கும் இவரோட தம்பி பேர் என்னன்னா ரசப். இவங்க 2 பேருமே வந்து என்னன்னா, ஒரே நேரத்துல தான் வந்து கில்ஜியோட ஆட்சி காலத்துல குரசம்ல இருந்து வந்திருப்பாங்க. குரசம் அப்படிங்கிறது வந்து சாமானிய பேரரசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். சோ அந்த பகுதியில இருந்து கில்ஜியோட ஆட்சி காலத்துலதான் வந்து இவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சோ இதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கியாசுதீன் துக்ளக் எப்படி கில்ஜி வம்சத்துல கொன்னுட்டு குஷ்ரவ கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட தம்பி வந்து ரசப் வந்து ஒரு ஜாட் இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபெரோஷ் துக்ளக் வந்து பிறப்பாரு. இவரோட 7 வயசு இருக்கும்போது, அதாவது ஃபெரோஷ்க்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும் பொழுதே ரசப் வந்து இறந்துருவாரு. சோ தன்னோட தந்தை இழந்துருவாரு. அதாவது கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி இறந்துருவாரு. அப்ப தம்பி இறந்ததுக்கு அப்புறம் தம்பி மகனை பாத்துக்கணும்ல. அதனால ஆஹ் கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவரோட ஆட்சி காலத்துல ஃபெரோஸ வந்து ஒரு 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு தளபதி ஆக்கியிருப்பாரு. சோ இதுதான் இவர் பண்ண விஷயம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம்
கியாசுத்தீன் துக்ளக் அப்புறம் தான் அவரை சூழ்ச்சி பண்ணி தானே வந்து ஜனாகான் முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வந்தாரு. இப்ப முகமது பின் துக்ளக் இறந்துட்டாரு. இப்ப யார் ஆட்சிக்கு வருது அப்படின்னு ஒரு சூழ்ச்சி நிலவும் பொழுது முகமது பின் துக்ளக் தன்னோட வாரிசு யாருன்னு அறிவிக்கல. அதனால முகமது பின் துக்ளக்குடைய வாழ்நாள் நண்பரா இருந்தவர் தான் கானி ஜகான். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவர் தான் வந்துட்டு முகமது பின் துக்ளோடைய மகன் வந்து சின்ன பையனா இருக்கான். அதனால அவன ஆட்சிக்கு வர முடியாது. அதனால நம்ம வந்து ஃபெரோஸ் துக்ளக் வந்து ஆட்சியில் அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் பரிந்துரைப்பார். ஓகேங்களா? சோ இந்த கானி ஜஹான் பத்தி இங்க குடுத்திருப்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானி ஜஹான் வந்து இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். இவரோட இயற்பெயர் என்னன்னா கன்னு. இவர் வந்து வாராங்கல் பகுதியில நடந்த ஒரு படையெடுப்பின் மூலமா வந்து இவரை சிறைப்பிடிச்சுட்டு டெல்லிக்கு வந்திருப்பாங்க. பின்னால ஒரு முகமது பின் துக்ளக்குடைய நண்பரா இருந்திருப்பாரு. சோ அவர் தான் ஃபெரோஷா துக்ளக். இவர் ஆட்சியில இருக்கட்டும். முகமது பின் துக்ளக்கோட பையன் வந்து சின்ன பையனா இருக்கான். சோ அதனால ஃபெரோஷா துக்ளக் வந்து ஆட்சியில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பணியமர்த்திருப்பாரு. சோ அவரோட ஆட்சி காலம், அதாவது ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சி காலத்துல இவர் வந்து ஒரு உயர் பதவியில இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் குடுத்திருப்பாங்க. ஃபெரோஸ் துக்ளக்க பொறுத்தவரைக்கும் பிரபுக்களோட அவரு சமரச கொள்கையில எப்படி இருந்தாரு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஃபெரோஸ் துக்ளக் சமரச கொள்கையை கடைபிடித்தார். அலாவுதீன் ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் அவர்களிடமே கொடுக்கப்பட்டது. அதாவது பிரபுக்கள் வகுப்பினரிடம் வந்து ஒரு மத தலைவர்களிடம் சமரச கொள்கை வந்து அவங்களுடைய சுமூகமா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அலாவுதீன் கில்ஜி காலத்துல இந்த பிரபுக்கள் வச்சிருந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. மரபுரிமையா அவங்க வச்சிருந்த எல்லாத்தையுமே பறிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சொத்துக்கள்லாம் பரிசா, மதம் சார்ந்து கொடைகளா குடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே திரும்பி வாங்கிட்டாங்கன்னு சொன்னோம்ல. அது எல்லாத்தையுமே இப்ப இவரு என்ன பண்ணிருப்பாருன்னா, திருப்பி குடுத்திருப்பாரு. சோ அலாவுதீன் காலத்துல பறிக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இந்த பிரபுக்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கிராம அலுவலர் முறை வந்து மரபு முறையா பின்பற்றிட்டு இருந்தாங்கல்ல, அதையும் பறிச்சிருப்பாரு அலாவுதீன். அதையும் இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் பரம்பரையா பணியமர்த்துகிற முறையை வந்து ஃபெரோஸ் துக்ளக் மீண்டும் அறிமுகப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியம்ல இருந்த கொடூரமான முறைகள், சித்திரவதை முறைகள்லாம் இருக்குல்ல, பல்வேறு சித்திரவதை முறைகள வந்து ஒழிச்சிடுறாரு. ஃபெரோஸ் துக்ளக்கு உண்மையாவுமே அவருக்கு கீழ இருந்த அடிமைகள் மேல வந்து ஒரு அக்கறை இருக்கு. சோ அந்த அக்கறையினால அவர் என்ன பண்றாருன்னா, அடிமைகள் நலத்துறைய வந்து உருவாக்குறாரு. சோ அந்த அடிமைகள் நலத்துறைய உருவாக்கி கிட்டத்தட்ட 1,80,000 அடிமைகள தொழில் பயிற்சி, அதாவது கைவினை தொழில் பயிற்சி அவங்களுக்கு குடுத்து, அவர்கள அந்த அரசாங்கத்துடைய தொழிற்கூடங்கள்லயே பணியமர்த்துறாரு. சோ இந்த மாரி ஒரு சில நல்ல விஷயங்கள பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபெரோஸ் துக்ளக் வந்து என்ன நெனப்பாருன்னா, போர்கள் எதுவும் வேண்டாம். ஒரு அமைதியான வாழ்க்கைய வந்து வாழ்வோம். சமரச கொள்கையை பின்பற்றி அமைதியான வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு நெனப்பாரு. பட் இருந்தாலுமே கிளர்ச்சிகள வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் வந்து ஒரு வங்க படையெடுப்பு, அதாவது வங்காளத்துல நடந்த ஒரு கிளர்ச்சிய முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால வங்க படையெடுப்பு எடுத்தாரு. சோ இவர்கள் போர்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன இவருடைய கொள்கைக்கு ஒரு விதிவிலக்கா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வங்க படையெடுப்பு. இது மட்டும் இல்லாம மங்கோலியர்கள் வந்து 2 முறை தாக்குதல் நடத்துனாங்க. இவரோட ஆட்சி காலத்துல அந்த 2 முறையுமே இவர் வெற்றிகரமா மங்கோலியர்கள தோற்கடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஆட்சி காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ராணுவ படையெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவின் மீது, சிந்து பகுதி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதி மேல நடந்த ஒரு படையெடுப்பு தான் 1362ல நடந்துச்சு. சோ இந்த படையெடுப்புல இவர் வந்து எதிரிகளை வழியிலேயே நிலைகுல வைத்து ஃபெரோஸ் வந்து வெற்றி பெற்றாரு. இவரு வராருன்னு தெரிஞ்சோன வழியிலேயே பாதி வழியிலேயே சிந்துல படையெடுத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடி போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையாவும் இருந்திருக்காரு. இவருடைய மத கொள்கைகள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இவர் வந்து வைதிக இஸ்லாமை ஃபெரோஸ் வந்து ஆதரிச்சாரு. மத தலைவர்கள் வந்து மனநிறைவு செய்வதற்காக தன்னோட அரச இஸ்லாம் அரசா மாத்துனார். இது கேட்பாங்க. மத தலைவர்களை மனநிறைவு செய்வதற்காக எந்த ஆட்சியாளர் தன்னுடைய அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்தார்ன்னு கேட்பாங்க. ஃபெரோஷா துக்ளக் தான் அந்த விஷயத்த பண்ணாரு. அது மட்டும் இல்லாம மத விரோதிகள வந்து கடுமையா வந்து தண்டிச்சாரு. சோ கொடுமைப்படுத்தினாரு. அடுத்தது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரிய விதிச்சாரு. இத வந்து பிராமணர்களும் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க. அது என்ன இஸ்லாமியர் இல்லாதவர்கள்னா பிராமணர்கள் தானே இன்க்ளூட். அப்புறம் என்ன பிராமணர்களும் கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா அந்த காலத்துல பிராமணர்கள் உயர் பதவிகள் இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. நீங்க உயர் பதவியில இருந்தாலுமே நீங்க இந்துக்கள் தான். இஸ்லாமியர்கள் அல்ல. அப்படிங்கும் பொழுது நீங்களும் அந்த டாக்ஸ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இதுல இந்த ஜிஸ்யா வரிய பத்தி குடுத்திருப்பாங்க. ஜிஸ்யா வரி அப்படின்னா என்னன்னா, இஸ்லாமிய அரசுகளால
அவர்கள் நிலத்துல வாழக்கூடிய இஸ்லாமிய அல்லாத குடிமக்களுக்கு தலைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி விதிச்சு வசூலிக்கக்கூடிய ஒரு வரிதான் வந்து இந்த ஜிஸ்யா வரி. இது முதல்ல யார் வந்து இந்தியாவுல விதிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் அவர்கள் தான் ஜிஸ்யாவ முதல்ல விதிச்சிருப்பாங்க. இது வந்து கேட்பாங்க. முதலில் இந்தியாவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரி விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதையே வந்து ஃபெரோஷா துக்ளக், துக்ளக் வம்சத்துல ஃபெரோஷா துக்ளக் ஜிஸ்யா வரிய விதிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஜிஸ்யா வரி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா அக்பர் காலத்துல இதுக்கப்புறம் அக்பர் வருவாருல்ல முகலாய பேரரசுல, அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஜிஸ்யா வரி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சிருப்பாரு. ஆனா அக்பருக்கு அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றல்ல வந்தவர் அவுரங்கசீப் வருவாரு. சோ அவுரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல ஜிஸ்யா வரி மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லி மீண்டும் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இது எல்லாமே முகலாயர்கள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயம். ஃபெரோசா துக்ளக் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர் உள்பட கற்றறிந்தவர்களை மனத்தடையின்றி ஆதரிச்சாரு. பல கல்வி நிறுவனங்களையும், மசூதிகளையும், அரண்மனைகளையும், கோட்டைகளையும் நிறுவினார். இவருக்கு இசையில விருப்பம் அதிகமா இருந்துச்சு. சோ இத பத்தி குடுத்திருப்பாங்க. ஃபெரோஸ் துக்ளக்குடைய பொதுப்பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசன திட்டங்கள் தான். இவரு 2 வகையான பாசன திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. ஒண்ணு என்னன்னா, சட்லஜ் ரிவர்ல இருந்து ஹன்சிக்கு ஒரு கால்வாய் வெட்டியிருப்பாரு. அதே மாரி யமுனையிலயுமே ஒரு கால்வாய் வெட்டியிருப்பாரு. இந்த 2மே நீர்ப்பாசனத்துக்காக இவர் பண்ண ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது தன்னோட மகன் ஃபதே கானையும் பேரன் கியாசுதீனையும் தில்லி சுல்தானியத்துக்கு இணை ஆட்சியாளரா ஆக்கிய பிறகு 1388ல ஃபெரோஸ் துக்ளக் இறந்துருவாரு. சோ ஃபெரோஸ் துக்ளக்குடைய ஆட்சி இதுக்கடுத்து இவருடைய வாரிசுகள் அடுத்தடுத்து வரும். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெரோஸ் துக்ளக் இறந்து ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயே அவர் 4 பேர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சோ இந்த துக்ளக் வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நஸ்ருதீன் முகமது ஷா அப்படிங்கிறவர் தான். இவரோட ஆட்சி காலம் 1394ல இருந்து 1412 வரைக்கும். சோ இந்த கடைசி ஆட்சியாளர் நஸ்ருதீன் ஷா இவர் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தைமூர் வந்து படையெடுப்பாங்க. சோ இந்த தைமூர் படையெடுப்புனாலதான் இந்த துக்ளக் வம்சம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த வம்சமான சையது வம்சம் தோற்றுவிக்கப்படும். இந்த தைமூர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானோட ரத்த உறவு இருப்பதா கூறக்கூடிய துருக்கியர்கள் தான் இந்த தைமூர்கள். அதாவது மங்கோலிய வழித்தோன்றல்கள் தான். ரத்த உறவுப்படி மங்கோலியர்களை சேர்ந்தவங்க தான் இந்த தைமூர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க எந்த ஒரு எதிர்ப்புமே இன்றி தைமூர் வந்து டெல்லியை வந்து சூறையாடினாங்க. சோ தைமூர் வந்து சேர்ந்த செய்தியை கேட்ட உடனே, அதாவது தைமூர் வந்து டெல்லி வந்து சூறையாடிட்டாங்க. சோ தைமூர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நஸ்ருதீன் வந்து தில்லியில இருந்து ஓடி போயிடுறாரு. ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வருவாரு. தைமூர் படையெடுத்து ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து மறுபடியுமே ஆட்சி அமைப்பாரு. சோ இந்த நஸ்ருதீன் வந்து இங்க இருந்து ஓடிட்டாருல்ல. இப்போ என்ன நடக்கும்னா, தைமூர் படையெடுப்புல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இங்க இருந்த கொல்லர், கல் தச்சர் இந்த மாதிரியான கைவினை கலைஞர்களை வந்து சிறைப்பிடிச்சுட்டு தைமூர் போவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைமூருடைய தலைநகர் வந்து சாமர்கண்ட். அங்க வந்து பல கட்டிடங்கள் எழுப்பதற்காக இவங்களுடைய கட்டிட வேலைப்பாடுகள்லாம் சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கறனால இங்க இங்க கட்டின மாதிரியே அங்கேயும் கட்டணும் அப்படின்னு சொல்லி தைமூர்கள் வந்து இங்க இருந்து கைவினை கலைஞர்கள் எல்லாத்தையுமே சிறைப்பிடிச்சு கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நஸ்ருதீன் மறுபடியும் வருவாரு. 1412 வரைக்கும் இவர் இங்க ஆட்சி செய்வாரு. ஆனா இந்த காலகட்டங்கள்ல இந்த தைமூர் வந்து படையெடுத்துட்டு செல்வங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு கைவினை கலைஞர்களை கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இவங்க கொள்ளையடிச்ச அந்த பகுதிகள் இருக்குல்ல, இங்க ஒரு ஆளுநரை வந்து நியமிச்சுட்டு போவாங்க. கிஸ்ர் கான் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சுட்டு போவாங்க. அவர்தான் பின்னால சையது வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ இத பத்தி தான் அடுத்து குடுத்திருப்பாங்க. பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு கிஸ்ர் கானை தனது துணையாக நியமித்தார் தைமூர். அதாவது போர்லயும் பஞ்சாப் போர்ல சிறந்து இது பண்ணிருப்பாரு. தன்னுடைய துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்ர் கானை நியமிச்சிருப்பாரு. இந்த அது மட்டும் இல்லாம இந்த டெல்லி பகுதியில சூறையாடிட்டு போகும்போது கிஸ்ர் கானை தான் வந்து இங்க வந்து உங்களுக்கு இப்படி குடுத்திருப்பாங்க. பட் இன்னொரு புக்ல அதாவது 7த்ல வந்து உங்களுக்கு எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, எக்ஸாக்ட்டாவே குடுத்திருப்பாங்க. தைமூர்கள் வந்து கிஸ்ர் கான ஆளுநரா நியமிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கிஸ்ர் கான் 1414ல இருந்து 1421 வரைக்கும் ஆட்சி செய்றாரு. இவர் வந்து தில்லியை கைப்பற்றி சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. கிஸ்ர் கான் நிறுவிய சையது வம்சம் வந்து 1451 அதாவது 1414ல இருந்து 1421
51 வரைக்கும் இவங்க ஆட்சி செய்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல 4 சுல்தான்கள் ஆட்சி செய்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து தைமூருடைய மகனுக்கு திறை செலுத்தி ஆட்சி புரியுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா தைமூர் தானே இவங்கள இங்க நியமிச்சுட்டு போனாங்க. என்னதான் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய வம்சத்த தோற்றுவிச்சிருந்தாலும், ஆட்சிய தோற்றுவிச்சிருந்தாலுமே, அவங்க கப்பம் கட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்களோட ஆட்சி காலத்துல, இவங்களோட ஆட்சிய பத்தி ஒரு புக் வந்திருக்கு. அது என்னன்னா, தாரிக் இ முபாரக் ஷாஹி அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த ஒர்க்க எந்த ஆத்தர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாஹியா பின் அகமது சிரிந்தி அப்படிங்கிறவர் தான் இயற்றியிருப்பாரு. சோ இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சையது வம்சத்த பத்தி சையது வம்சம் வந்து தில்லி நகருக்குள்ள சுருங்கி இருக்கும். சோ அத பத்தி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இவ்வளவுதான். அதே மாரி முக்கியமான ஒரு விஷயம், யாருமே ஆட்சிய வந்து விட்டு குடுத்துட்டு போ மாட்டாங்கல்ல. எனக்கு இந்த ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, தில்லி சுல்தானியத்துல ஒரு ஆட்சியாளர் அந்த மாரி பண்ணாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலம் ஷா அப்படிங்கிறவர் தான். இந்த ஆலம் ஷா வந்து சையது வம்சத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒட்டுமொத்த வரலாற்றில், அதாவது தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தானாகவே துறந்து, தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மன நிறைவோடும், அமைதியான ஆகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் சையத் வம்சத்துல வந்த ஆலம் ஷா அப்படிங்கிறவர் தான். சோ இவர் ஆட்சிய துறந்துட்டு மன நிறைவோட ந நகருக்கு ஒரு சிறிய நகருக்கு போய் அங்க வாழ்ந்திருப்பாரு. அமைதியான ஒரு வாழ்க்கைய கடைபிடிச்சிருப்பாரு. இது உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா பகுதி? நாம ஆல்ரெடி சொல்லக்கூடியது தான் யூசுவலா. உங்களுக்கு தெரியுமா பகுதி, இந்த பாக்ஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துருங்க. சோ இதுக்கப்புறம் வரவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 ஆட்சியாளர்கள் சையது வம்சத்துக்கு அப்புறம் வரவங்க தான் இந்த லோடி வம்சம். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் பஹலூல் லோடி. இந்த பஹலூல் லோடிய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் சிக்கந்தர் லோடி. இந்த சிக்கந்தர் லோடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கந்தர் லோடி வந்து ஆக்ரா அப்படிங்கிற ஒரு நகர நிர்மாணிப்பாரு. இப்ப எப்படி துக்ளக்காபாத்ன்னு துக்ளக் வம்சத்துல நிர்மாணிச்சாங்க. அதே மாரி ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சிக்கந்தர் லோடி. இவரு ஆக்ரா நகர நிர்மாணிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, தலைநகர வந்து டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பாரு. சோ இதுவுமே கேட்பாங்க. தலைநகரை டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து இந்த சிக்கந்தர் லோடி. இந்த தலைநகர் மாற்றம் பத்தி 3 கேள்விகள் வரும். 1 டெல்லிய லாகூர்ல இருந்து தலைநகர தில்லிக்கு மாத்துனவங்க யாருன்னு கேட்பாங்க. அது குத்புதீன் ஐபக் 7th ஸ்டாண்டர்ட்ல குடுத்திருப்பான். 11th நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதே மாரி தில்லியில இருந்து தலைநகர தௌலதாபாத்க்கு மாத்துனது யாருன்னு கேட்பாங்க. முகமது பின் துக்ளக். மறுபடியும் தௌலதாபாத்ல இருந்து தில்லிக்கே மறுபடியும் தலைநகரம் மாத்துனவர் யாருன்னு கேட்டாலும் முகமது பின் துக்ளக் தான். டெல்லியில இருந்து தலைநகர ஆக்ராவுக்கு மாத்துனவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி 1489ல இருந்து 1517 வரைக்கும் ஆட்சி செய்வாரு. 1504ல தான் வந்து இவர் தலைநகர வந்து தில்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்திருப்பாரு. இந்த சிக்கந்தர் லோடியோட மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி வந்து 1517ல இருந்து 1526 வரைக்கும் ஆட்சியில இருப்பாரு. சோ இத பத்தி தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1526ல முதலாம் பானிபட் போர் நடக்கும். இந்த முதலாம் பானிபட் போர் யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்கும். இந்த போர்ல பாபர் வெற்றி பெற்றுருவாரு. ஏன்னா இவர்கிட்ட ஆர்ட்டிலரி அப்படிங்கிற ஒரு பீரங்கி படை இருக்கும். அதனால பாபர் வந்து வெற்றி பெற்றுருவாரு. இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுவாரு. இதனால இந்த 5 வம்சம், அதாவது கடைசி வம்சமான லோடி வம்சம் முடிவுக்கு வரும். இதோட டெல்லி சுல்தானிய முடிவுக்கு வந்து முகலாய ஆட்சி தோற்றுவிக்கப்படும். இதுக்கு பின்னாடி ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. எப்படி வந்து பாபர் ஏன் வந்து இங்க படையெடுத்து வந்தாரு? ஏன் முதலாம் பானிபட் போர் நடந்துச்சு? அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம முகலாயர்கள்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுல்தானியத்துடைய ஆட்சி நிர்வாகத்த பத்தி பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்த்துடலாம் டீட்டெயில்டா. ஓகேங்களா? சோ இந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க அங்க பார்த்துக்கோங்க. சோ இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ ஷார்ட்டா தான் இருக்கும். பட் இந்த 2 வீடியோவுமே, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, இந்த செகண்ட் பார்ட்டுமே சரி, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குரூப் 1, குரூப் 2, 2ஏக்குலாம் எழுதுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த பார்ட் படிச்சு தான் ஆகணும். சோ அதனால அந்த வீடியோவ கண்டிப்பா பார்த்துருங்க. அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அத நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டவுட்க்கான கிளாரிஃபிகேஷன குடுத்துடுறோம். ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோல டெல்லி சுல்தானியத்துடைய நிர்வாகம் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.